ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கணுமாமா? ஆரம்பிக்கலாமா? ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருள் பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். ஒப்பில்லாத பன்னிரு சிறப்பு மிகுந்த திருப்பெயர்களை கொண்ட சீர்காழி என்னும் ஞானப்பால் உண்ட திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அருளி செய்த அருள் தேவார திருப்பதிகத்தினை இறைவன் திருவருளால் சிந்திக்க இருக்கின்றோம். இந்த ஒப்பில்லாத பெருமை பொருந்திய இந்த திருப்பதிகம் மற்றதை விட தனித்து விளங்குகின்றது. அத்தகைய சிறப்பு மிக்க இந்த திருப்பதிகத்தை சிந்திப்பதற்கு முன்பாக இந்த பெருமை பொருந்திய சீர்காழி பதியோட பெருமையை சிறிதளவேனும் சிந்திக்கணும். இறைவன் சிவ பரம்பொருள் பிரம்மபுரீஸ்வரராகவும் சட்டைநாதராகவும் திரு தோணியப்பராகவும் வீற்றிருக்கின்ற அருள்பதியாகும். எதனால பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்ற அருள் நாமம் இறைவனுக்கு ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரம்மன் பூஜித்து வழிபட்டு பேறு பெற்ற தலம். அதனால பிரம்மபுரீஸ்வரர் அப்படின்ற அருள் நாமம் கொண்டதாக விளங்குகின்றது. சட்டைநாதர் அப்படின்ற அருள் நாமம் ஏன் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இரணியன் அப்படின்ற அசுரன் மிகுந்த கொடுமை செய்ய அவனை அழிப்பதற்காக நரசிங்கமாக உருவெடுத்து அவதாரம் செய்து வருகின்றார் திருமாலானவர். இந்த நரசிங்க பெருமாள் அந்த இரணியனை அழித்த பின்பும் அவருடைய அகங்காரமும் கோபமும் தீரவில்லை. அதனால இந்த நரசிங்கத்தோடைய அந்த அகங்காரத்தினால் உலகத்திற்கு தீங்கு ஏற்படக்கூடாதுன்னு இறைவன் என்ன பண்றாருன்னா, அந்த நரசிங்கத்துடைய எலும்பை கதையாகவும், நம்ம சட்டநாத சுவாமி பார்த்தீங்கன்னா கையில நீண்ட ஒரு கதை வச்சிருப்பாரு. வேற எந்த ஆடையும் அணிஞ்சிருக்க மாட்டாரு. அந்த நரசிங்கத்தோடைய தோலையே சட்டையாக அணிந்திருப்பார், மாலை போல அணிந்திருப்பார். இந்த மாலையும் கையில கதையும் தான் கொண்டு விளங்குவார் அவரு. அவ்வாறு சட்டைநாதராக விளங்குகின்ற அங்க இறைவன் வீற்றிருக்கின்றார். அடுத்து திருத்தோணியப்பர். திருத்தோணியப்பர் ஆக இறைவன் வீற்றிருக்கின்றார். எதனால அந்த அருள் நாமம் ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்டத்தை பெருங்கடலானது எப்போதும் சூழ்ந்திருக்கும். இந்த ஊழி காலத்துல இந்த நீரினால அழியணும் அப்படின்ற ஒரு நிலை ஏற்படும் பொழுது அந்த கடலானது பெருகி அந்த அண்டத்தை மூடும். அவ்வாறு ஒரு ஊழி காலத்துல அந்த கடலானது பெருகி அண்டத்தை அழிக்கும் பொழுது புதிய அண்டம் உற்பத்தி செய்வதற்காக சிவ பரம்பொருள் பிரணவ தோணியின் மீது, ஏன்னா பிரணவம் தான் வேதத்துக்கு முதலானது. அதனால உயிர்கள் உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொன்னா இந்த பிரணவ தோணி கொண்டு இறைவன் என்ன பண்றார், உமையன்னையோடு எழுந்தருளி இங்கு புதிய அண்டத்தை உற்பவிக்கின்றார். அதனால திருத்தோணிபுரம் அப்படின்ற நாமமும் இறைவனுக்கு திருத்தோணியப்பர் அப்படின்ற நாமமும் ஏற்படுகின்றது. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் திருத்தோணியப்பர் தனக்கு உமையன்னையோடு எழுந்தருளி ஞானப்பாலை ஊட்டுகின்றார். அந்த குழந்தை ஞானப்பாலை உண்டு ஒப்பில்லாத சிவஞானத்தை பெற்றது. பெற்றவுடன் சுவாமி அவருக்கு அருள் செய்து திருப்பி திருத்தோணிபுரத்துக்கு எழுந்தருளுகின்றார். அந்த குழந்தைக்கு ஞானப்பால் குடிச்சதுனால தெரியுது சுவாமி போறாருன்னு. சுவாமியை நோக்கி திருப்பியும் சென்று அந்த திருத்தோணிபுரம் சென்று சுவாமியை பார்த்தோன்னே தெரியுது, இங்க இருக்கிற திருத்தோணியப்பர் தான் நமக்கு குளக்கரையில் எழுந்தருளி ஞானப்பாலை ஊட்டியதுன்னு சொல்லிட்டு, அவ்வாறு சிறப்பு மிக்க நமக்கு ஞான குழந்தையாகிய திருஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானப்பாலை அருளியவர், உமையன்னை மூலம் அருளியவர் திருத்தோணியப்பர். சிறப்பு மிக்க திருப்பதி அது. அந்த திருப்பதியில் உமையன்னை அந்த ஞானப்பால் ஊட்டிய அன்னை பெரிய நாயகி என்றும் திருநிலை நாயகி என்றும் போற்றி வணங்கப்படுகின்றார்கள். பாரிஜாதம் பவழமல்லி ஆகியவை இத்தலத்தின் தல விருட்சங்களாக விளங்குகின்றது. பிரம்ம தீர்த்தம் முதன்மையாக கொண்டு பிற 22 தீர்த்தங்கள் இத்தலத்துக்கு உரியதாக விளங்குகின்றது.
காவிரியின் வடகரையிலே விளங்குகின்ற 14வது தேவார பாடல் பெற்ற தலமாக இந்த அருள் திருப்பதி விளங்குகின்றது. திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வாக்கின்படி அவரே தன்னோட அருள் வாக்குல சொல்லியிருக்காரு. திருத்தலத்துக்கு 12 சிறப்பு பெயர்கள் இருக்கிறது. இந்த 12 பெயர்கள் ஏன் அவர் திருப்பெயர்னு ஏன் சொல்லணும்? இறைவனோட சம்பந்தப்பட்டாதான் திரு அப்படின்ற அடைமொழியே வரும். ஏன் திருப்பெயர் அப்படின்னு சொல்றோம்னா, சிவபெருமானுடைய அருள் விளைவை குறிப்பதாக அந்த பெயர்கள் இருக்கு. இப்போ ஒரு பெயரை கேட்டாலே அதோட அந்த பெயரை கேட்ட உடனே இறைவன் அருள் புரிந்த அந்த அருள் தன்மையோட அது சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால அந்த 12 பெயர்களும் திருப்பெயர்கள் என்றும், அந்த 12 பெயர்களையும் ஓதுவதே சிறந்த மந்திரமாகும் என்றும் சொல்றாங்க. இதைதான் நம்ம சேக்கிழார் பெருமான் எப்படி சொல்றாரு அப்படின்னு சொன்னா, திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானுடைய அருள் வரலாறு அதுல 14வது பாடல்ல 14 அதுல இந்த 12 பெயர்கள் வருது. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, பிரம்மபுரம், வேணுபுரம், புகழி, பெரு வெங்குரு, நீர் பொருவில் திரு தோணிபுரம், பூந்தராய், சிரபுரம், முன்வரு புறவம், சண்பை நகர், வளர்காழி, கொச்சைவயம், பரவு திருக்கழு மலமாம் 12 திருப்பெயர்த்தால். அதாவது என்னன்னு சொன்னா, இவ்வாறு 12 திருப்பெயர்களை உடையதாக விளங்குகின்றது இந்த அருட்பதி அப்படின்னு சொல்லிட்டு இந்த தலத்தோட பெருமையை சேக்கிழார் பெருமான் அருளி செய்கின்றார். சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமானும் இதனை அருளி செய்கின்றார். இப்ப இந்த பதிகத்துக்கு புலார் செல்வோம். அதாவது இதோட தலைப்பு பாத்தீங்கன்னா, பக்தி பேர் வித்திட்டே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்பாகிய விதை உள்ளத்தில் இடுவது அப்படின்னு அர்த்தம். அதாவது சிவபெருமான் அடியார்க்கு எளியர், தூய அன்பிற்கே மனம் கழிப்பவர். மிகுந்த எளிய அன்புக்கே இறைவன் ரொம்ப மகிழ்வார். அவர் செய்கின்ற அந்த பூஜனைகள், வெற்று தோத்திரங்கள், அதனால அவர் மகிழ மாட்டார். தூய அன்புக்கு அவர் மனம் கழிப்பவர் அப்படின்ட்டு, அந்த அன்பு சிறியதாக இருந்தாலும் மனம் கழிப்பவர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி இருக்கணும் அடியார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சீர்காழியில வீற்றிருக்கின்றவர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னா, உள்ளத்தை அன்பாலாகிய விதையை நட்டு இருப்பாங்க. என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கலையா, அதுதான் அறுவடை செய்ய முடியும். அப்ப இறைவன் பால் அன்பாகிய விதையை வச்சிருக்காங்க. அப்ப அன்புதான். இப்ப அந்த அன்பை நம்ம உள்ளத்துல நட்டு வச்சா, அந்த விதையை நட்டு வச்சா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, புலன்கள் இருக்கு இல்லையா, ஐம்புலன்கள், அந்த ஐம்புலன்கள் வழிதான் நம்ம பயணிக்கிறோம். அதனால துன்பம் வருது. ஆனா இறைவன் மீது அந்த அன்பு வைக்கிறோம். அந்த அந்த அன்பாகிய விதியை உள்ளத்துல நட்டு வச்சா புலன் வழி நம்ம பொருந்த மாட்டோம். நம்மளுடைய, அதாவது இறைவன் திருவுருளால புலன்கள் நமக்கு கட்டுப்படும். இல்லைன்னா புலன்கள் நமக்கு செலுத்துவதும் சிவனருள் விளைவிப்பதாகவே விளங்கும். அது மட்டும் இல்லாம அந்த பக்தி அதை உள்ளத்துல வச்சிருந்தா என்ன ஆகும்னா, 6 வகை பகைகள் இல்லையா, உட்பகைன்னு சொல்றோம். நமக்குதான் வெளியில நமக்கு பகை கிடையாது. மிகப்பெரிய பகைன்றது ஒவ்வொருத்தனுக்கும் உள்ளார இருக்கிற குற்றங்கள் ஆகிய 6 வகை பகைகள். அதை கடந்து வெல்ல முடியும். அதனை கடிந்து வெல்ல முடியும் இந்த உள்ளத்துல அன்பாகிய விதையை நட்டால். அது மட்டும் இல்லாம முக்திக்கு அதாவது இடையூறு, இறைவன் திருவடி அடைவதற்கு இடையூறாக விளங்கும் இந்த முக்குணங்கள் இருக்கு இல்லையா, அது நம்மளை சூழ்ந்து கொண்டு இறைவனை அடைய முடியாதபடி தடுக்கின்றது. அந்த 3 குணங்களுடைய அந்த வலிமையையும் குறைக்கின்றது. அந்த உள்ளத்தில் நம்ம பக்தியாகி அந்த விதையை நடுவது. அப்ப அது மட்டும் இல்லாம அந்த காரணங்கள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா, ஒன்றுபட்டு இறைவனை வழிபட வேண்டும். இப்போ உள்ளத்துல அன்பு ஆகிய விதை நட்டாச்சு, குற்றங்களை எல்லாம் களைஞ்சாச்சு. அடுத்தது என்ன பண்ண, இறைவனை வணங்குதல் வேண்டும். அப்படி இறைவனை வணங்கும் பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒருமுகப்படுத்தி. அப்படின்னா என்னன்னா, அந்த கரணங்கள் 4 இருக்கு இல்லையா, அந்த கரணங்கள் 4 ஒன்று கூடி சிந்தையே
சித்தத்தை மட்டுமே எல்லாத்தையும் சித்தத்துல எல்லாத்தையும் ஒன்றாக சிவன் பாலே வைக்க வேண்டும். அவ்வாறு சிவன் பாலே வைத்து சிந்திப்பவர்கள், சிவன் பாலே வைத்து சிவபெருமானை சிந்திப்பவர்கள். அப்படிப்பட்டவங்க யாரெல்லாம் அப்படி அன்பு செய்கின்றார்களோ அவர்களை எல்லாமே இந்த வேதத்துல சொல்லுவோம் இல்லையா, சிவாயச சிவதராயச அப்படின்னு சொல்லிட்டு. இதையும் சிவாயசனா மங்கள வடிவினரும், சிவதராயச அப்படின்னு சொன்னா தன்னை அடைந்தவர்கள். அவர்களும் என்ன பண்றாங்க, சிவமயமாக்கி அதிமங்கலமாக சிவமயமாக்குகின்ற அதிமங்கலம் உடையவர் சிவபரம்பொருள் சொல்றாங்க. அவ்வாறு இப்ப முதல்ல அந்த அம்மா மிக சிறப்பாக அந்த தலைப்பு கொடுத்திருக்காங்க. ஆதாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அப்ப திருக்கழுமலம் மட்டும் இல்லாம எந்த ஊர்ல எங்க உலகத்துல இருந்தாலும் இப்ப அந்த உயிர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, இந்த பக்தி ஆகிய விதையை உள்ளத்தில் நட்டிருக்க வேண்டும். அந்த பக்தி பேர் வித்திட்டு அந்த வித்தை இடணும். அதன் மூலமாதான் என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம புலன் வழி நம்ம போக மாட்டோம், புலன் வழி நம்ம செல்ல மாட்டோம். நம்மளுடைய அந்த ஆளுகைக்கு கீழே அந்த புலன்கள் வரும். அப்பதான் நம்ம என்ன பண்ண முடியும், அந்த நமக்குள்ளே இருக்கிற உட்குற்றங்கள் அந்த 6 வகை பகைகளும் களைய முடியும். களைந்து அந்த 3 குணங்கள் நம்மள அதை சூழ்ந்து கொண்டு இருக்கின்றது இல்லையா, அந்த 3 குணங்களையும் நீக்கி அந்த 4 அகக்கரணங்களும் எல்லாத்தையும் ஒன்று கூடி சிவன்பாலே வைக்க வேண்டும். மெய்ப்பொருளாகிய சிவபெருமானை சிந்திக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது 7வது பாடல அப்படி சிந்திச்சோம். அப்படி சிந்திக்கின்ற சிவஞானிகளை சிவமாக்குபவர் சிவபரம்பொருள்ன்றாங்க. இப்ப எப்படி வழிபடணும் அப்படின்ற ஒரு மிக சிறந்த முறை இந்த 7வது பாடல்ல சொல்லியிருக்கு. இப்ப இது எல்லாத்துக்கும் இறைவனை அடைவதற்கு இந்த வழியில போகணும். அப்ப அதுக்கு ஆரம்பம் என்னன்னா, பக்தி ஆகிய விதையை உள்ளத்தில் நட்டிருக்க வேண்டும். இதற்கு இறைவன் திருவருள் வேண்டும். அவன் அருளாலே அவன்தால் வணங்கி அப்படின்னு சொல்லும் பொழுது, வணங்குவது இறைவன் மீது உள்ளத்தில் அன்பு வேண்டும்ன்றதான் வணங்கணும். அது இறைவன் திருவருளால் விதை நடப்படுமாயி நம்ம இறைவன் திருவடியில அதை சேர்க்கும். சிறப்பு, அத்தகைய சிறப்பு மிக்க தலம் கழுமலை வளநகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பக்தி ஆகிய அந்த விதையினை உள்ளத்தில் நட வேண்டும். இதுதான் முதன்மையானதுன்றதுதான் இந்த அருட்பதிகத்தோட தலைப்பு. மற்ற எல்லா பதிகத்தை விட இது ரொம்ப முற்றிலும் வித்தியாசமான பதிகம். இது அம்மா எனக்கு 2 பதிகம் கொடுத்திருந்தாங்க. அது சிவபுரம் ஒண்ணு, இது ஒண்ணு. அதுதான் நினைச்சிட்டு இருந்தேன் முதல்ல அது வருது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இன்று அதை கொடுத்துரு இறைவன் திருவருளால் கழுமலை அப்படின்ற திருப்பதிகம் வந்திருக்கு. இந்த பதிகம் படிச்சுட்டு அதோட விளக்கம் சொல்ல நேரம் வர குறைவா இருக்கு. முதல் பாடல், பந்தத்தால் எப்பால் பயின்று நின்ற பந்தத்தால் எப்பால் பயின்று நின்ற உம்பர் அப்பாலே சேர்வாய் ஆய் ஏனோர் காண்பயில் கன முனிவர்களும் சிந்தித்தே வந்திப்ப சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வார் நாள் நாள் நீள் கையிலை திகழ்தரு பரிசு அது எல்லாம் சந்தித்தே இந்த பாசனங்கள் நின்று தம் கனால் தாமே காணா வாழ்வார் அத்தகுவு செய்தவனது இடம் சந்தத்தால் எந்திக்கும் கமழ்ந்து இலங்கு சந்தன காடு ஆசீர் மேவும் கழுமல வளநகரே. முதல்ல இந்த பதிகம்லாம் ஃபர்ஸ்ட் கொடுத்தோடனே எனக்கு ரொம்ப ஆச்சரியம். இதுன்னு மற்றதெல்லாம் ரொம்ப வித்தியாசமே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, மிக சிறந்த அருட்கருத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு. மற்ற பதிகங்கள் இருக்கிற நடையில இல்லாம ரொம்ப சிறப்பா இருக்கு. பந்தத்தால் எப்பால் பயின்று நின்ற உம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த ஆணவ மலக்கட்டு அப்படின்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இந்த உயிர்கள் உலகத்தில் உள்ள உயிர்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது, தேவர்களுக்கும் அது இருக்கு. அந்த ஆணவ மலக்கட்டினால் தேவர்களும் பாதிக்கப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த பூமியில வராங்க. இறைவனை வணங்கி உய்வடைகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஆணவ மலக்கட்டினால் எவ்விடத்தும் உரைகின்ற தேவர்கள், அதாவது பந்தத்தால் எப்பால் பயின்று நின்ற உம்பர்னா தேவர்கள்,
பந்தம்ன்றது ஆணவ மலம். ஆணவ மலத்தால் அந்த கட்டுனால என்ன பண்றாங்கன்னா தேவர்கள் இந்த மண்ணுலகத்துக்கு வருகின்றார்கள். அந்த ஆணவ மலத்தை நீக்குவதற்காக வந்து இறைவனை வழிபடுவதற்காக வருவாங்க. இது யாரை குறிக்குது அப்படின்னு சிறப்பா சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த திருத்தலமே வந்து பிரம்மபுரீஸ்வரர் சுவாமிக்கு வந்து அருள்நாமம். அப்ப பிரம்மன் அவரோட அகங்காரத்தால தனக்கு ஏற்பட்ட அந்த துன்பம் பழி நீங்குவதற்காக இறைவனை வணங்குகின்றார். அப்ப அவர் மட்டும் இல்லாம இந்திரன் இல்லையா, இந்த வேணுபுரம் நமக்கு தெரியும், புகழின்ற நாமம்லாம் வந்தது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இறைவனை வழிபடாது தேவர்கள்லாம் மாயையில கட்டுண்டு அப்படி இருக்கும்பொழுது, ஆணவ மலத்தால இருக்கும்பொழுது நம்ம தேவர்கள் உயர்ந்தவர்கள் நினைச்சுக்கும் போது அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அசுரர்கள் மூலம் துன்பம் வருது. அப்போ வந்து இறைவன் தான் சரணம், புகழ் வந்து இறைவன் தான் அப்படின்றத உணர்ந்து சீர்காழியை வந்து வணங்கி உய்வு பெறுகின்றார்கள். அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, ஆணவ மலத்தினால அவங்களுக்கு அந்த துன்பம் ஏற்படுகிறது. அப்ப ஆணவ மல கட்டினால துன்பம் ஏற்பட்டவர்கள் வந்து இந்த பூமியில அங்கங்க என்ன பண்றாங்க, பல இடங்கள் எந்தெந்த இடங்கள்ல அவங்க வினைக்கேற்ப அந்த ஆணவ மலத்துக்கு ஏற்ப என்ன பண்றாங்கன்னா அங்கங்க வந்து பொருந்தி இறைவனை வழிபடுவதற்காக வருகின்றார்கள். அது மட்டும் இல்லாம அப்பாலே சேர்வாய் ஆய், இது மட்டும் இல்லாம அப்படின்னு சொன்னா அப்பாலும் அடி சார்ந்த சில சிவ ஞானிகள், இது ரெண்டு கருத்து சொல்லியிருக்காங்க. அதாவது அப்பாலே சேர்வாய் ஏனோர் அப்படின்னு சொல்றது என்னன்னா, சில சிவ ஞானிகளும் சில புறம்பான நெறிகளை சேர்ந்தவர்களும், புறம்பான நெறினா சிவநெறி அல்லாது வேறு நெறியை சேர்ந்தவர்களும் அதை உணர்ந்து தவறான நெறின்னு உணர்ந்து அதுக்கப்புறமும் இது சிவபெருமானே பரம்பொருள் வந்து வணங்குகின்றார்கள். தேவர்கள் மட்டும் இல்லாம வேற வேற புறமான நெறி சேர்ந்தவர்களும் அந்த தவறை நீங்கி வந்து வழிபடுகின்றது கழுமலமாகிய சீர்காழிப்பதி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க மட்டும் இல்லாம கான் பயில் கனமுனிவர்கள், காடுகள்ல இருக்கின்ற கூட்டமா இருக்கிற அந்த முனிவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களும் வந்து வழிபடுகின்றார்கள். யாரெல்லாம் வழிபடுகின்றார்கள்னா, ஆணவ மலக்கட்டினால் துன்பம் அடைகின்ற பூமியில் வந்து பொருந்தி வருகின்ற அந்த தேவர்களும் பிற நெறியை சார்ந்தவர்களும், அடுத்தது வந்து காட்டிலே பயில்கின்ற அந்த முனிவர்கள், அவங்க எல்லாருமே என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா வந்து இறைவனை வணங்குகின்றார்கள். அவங்க எப்படிப்பட்ட இறைவன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாள் நாள் நீள் கையிலே திகழ்ந்தது பரிசு எல்லாம். நமக்கு கை அந்த இமயமலையோடைய பெருமை தெரியலையா, நாளும் நாளும் வளர்ந்து கொண்டே இருக்கின்றது. அவ்வாறு கைலை மலை வந்து நாள் நாளும் வளர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த மலையில் இறைவன் உமையன்னையோடு வீற்றிருக்கின்றார். பல திருக்கோலங்கள் அடியார்களுக்கு வந்து எவ்வாறு அருள் செய்ய வேண்டுமோ அந்த அந்த வகையில அருள் திருக்கோலம் கொண்டு தரிசனம் தந்து கொண்டிருக்கின்றார். அந்த கோலத்தை நம்ம உலக மக்கள் எல்லாமே கண்ணால கண்டு உய்வு பெற வேண்டும் என்பதற்காக திருக்கழுமலத்திலும் இறைவன் எழுந்தது இருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எப்படி பாத்தீங்கன்னா, அவ்வாறு நாலு நாள் சிலம்பின் மங்கை தன்னோடும் சேர்வார், சிலம்புன மலை. அவ்வாறு பலதரப்பட்ட உயிரினங்களும் வந்து வழிபடுமாறு நாளும் வளருகின்ற நீண்டு கொண்டே இருக்கின்ற அந்த கைலை மலை, அந்த கைலை மலையில் பலவித அருள் தரிசனம் தந்து விளங்குகின்ற இறைவன் இந்த பாசன உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாமே தம் கண்ணால் இங்க கண்ணால் அதை கண்டு வழிபட்டு நன்மை அடைய வேண்டும் அப்படின்ற ஒரு பெரும் கருணையினால இங்க கழுமல நகருக்கு வந்து வருகின்றார். அந்த இடம் இந்த கழுமல வளநகர் அப்படின்ற பதி எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாசனை மிகுந்ததா இருக்கான். 8 திசையிலையும் எல்லா திசையிலையும் வாசனை வீசுதான். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சந்தன காடு நிறைந்ததாக விளங்குகின்றது. சந்தன காட்டுல இருந்து இருக்கிற அந்த மரங்கள் உற்பத்தி பண்ணுகின்ற அந்த அந்த தென்றல் காற்று, அதுவும் என்ன ஆகுதுன்னா அந்த சந்தன மரத்தோடைய அந்த வாசனை பெற்று வருகின்றது. அதனால 8 திசையிலையும் அந்த சந்தன வாசனை வீசுகின்றதாக சிறப்பு காடுகள் நிறைந்த சிறப்பு மிகுந்ததாக விளங்குகின்றது சிறப்பு பொருந்திய கழுமல வளநகர் அப்படின்னு சொல்லிட்டு கழுமல வளநகருடைய பெருமையை வந்து முதல் பாடல்ல சொல்றாங்க. இரண்டாவது பாடல், பிச்சைக்கே இச்சித்து பிசைந்து அணிந்த வெண்பொடி பீடார் நீடார் மாடு ஆறும் பிறைநுதல் அறிவையோடும் உச்சத்தான் நச்சி போல் தொடர்ந்து அடர்ந்த வெங்கண் ஏறு ஊராம் நீள்வீதி
பயில்வோடும் ஒலி செய்ய இசை வச்சத்தால் நச்சு சேர் வடங்கொள் கொங்கை மங்கைமார் வாரா நேரே மாலாகும் வசவல அவனது இடம் கச்சத்தான் மெச்சி பூ கலந்து இலங்கு வண்டினம் காரார் காரார் நீர் சோலை கழுமல வளநகரே. அதாவது தெரியும் நமக்கு சிவபெருமான் பிச்சையை விரும்பி வருகின்றவர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிச்சாளனார் உருவுல வருகின்றவர் அப்படின்னு சொல்லிட்டு காரணம் என்ன அதுன்னா அது சிறப்பு பொருந்தியது. ஏன் நம்ம சுவாமிகிட்ட ஏதாவது இல்லையா, எதுக்காக அவர் பிச்சை ஏற்று வருகின்றார் அப்படின்னு சொன்னா, உயிர்கள் அஞ்ஞானத்தால துன்பப்படுகின்றது. அந்த அஞ்ஞானத்தை தாம் ஏற்று பிச்சை ஏற்று ஞானத்தை அருள வல்லவர் இறைவன். அதனாலதான் அவர் பிச்சாடனராக எழுந்தள்ளி வருகின்றார். உயிர்களுக்கு அருள் செய்வதனால அந்த பிச்சையை ஏற்பதை விரும்பி வருகின்றார். பிச்சை ஏற்பதையே விரும்பி இச்சித்துனா விரும்பி வருகின்றார் இறைவன். பிசைந்து அணிந்த வெண்பொடி பீடார், அதாவது சிறப்பு மிகுந்த அந்த திருநீற்றை நீரில் குழைத்து அணிகின்றார். சிவமகாபுராணம் எவ்வளவு சிறப்பா சொல்லுது அப்படின்னு சொன்னா, நீரில் குழைத்த அந்த திருநீற்றை அந்த திரிபுண்டரமாக நெற்றியில் அணிந்து சிவபூஜை செய்தால் இந்த சிவபூஜைக்குரிய பலன் முழுமையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வாறு நீரில் குழைத்த அந்த திருநீற்றினை, பெருமை பொருந்திய திருநீற்றினை இறைவன் அணிந்திருக்கின்றார். அணிந்து பிச்சை ஏற்று திரிகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. மாடாரும் பிறைநுதல் அறிவையோடும், அவர் யார் கூட வராரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல யார் வச்சிருக்காரு, மாடுதான் பக்கத்துல யார் வச்சிருக்காங்கன்னா பிறைநுதல் அறிவையோடும், நெற்றி பிறை போன்ற அழகிய நெற்றினை உடைய உமையன்னையோடும் விரும்பி வருகின்றவர் அவரு. அப்படி இடபாகத்து உமையன்னை கொண்டிருக்கும் இறைவன் பிச்சையை விரும்பி நீற்றை குழைத்து அணிந்த திருமேனியராக விளங்குகின்றார். அவர் எதுல ஊர்ந்து வரார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, இடவ வாகனத்தின் மீது ஊர்ந்து வருகின்றார். எங்க ஊர்ந்து வருகின்றார்னா, சீர்காழியில நீண்ட வீதி இருக்கு. ஒரு ஊருக்கு அழகு என்னன்னு பாத்தீங்கன்னா, மதில் சொல்லுவாங்க, உயர்ந்த மதில். அது போல நீண்ட வீதிகள், உயர்ந்த மாடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போல இங்க நீண்ட வீதிகள், சீர்காழியில் நீண்ட வீதிகள் இருக்கு. இந்த ஊர்ல இந்த வீதியில இடவத்தின் மீது ஊர்ந்து இறைவன் வருகின்றார். யாரோட வராருன்னா உமையன்னையோட வருகின்றார். திருநீரு அணிந்த திருக்கோலத்தோடு பிச்சை ஏற்பதற்காக வருகின்றார் இறைவன். வெங்கன் ஏறு ஊரா, இந்த ஊர்ல ஊறுகின்ற வெள்ளை ஏற்று, அதாவது வெங்கன் அப்படின்னு சொன்னா கோபம் பொருந்திய அந்த செங்கன் உடைய போர் தொழிலை மேற்கொள்கின்ற இடபத்தின் மீது இறைவன் வருகின்றார். இந்த நீல் வீதி பயில் போடும், இவ்வாறு இசை அவர் என்ன பண்றாருன்னா சும்மா வரல, இசை மீட்டிக்கொண்டே வருகின்றார். இசையோடு கூடி ஒலி செய்ய இசை பச்சத்தால் நச்சு. இப்ப என்ன பண்றார் சுவாமி அப்படின்னு சொன்னா, பாடலை பாடிக்கொண்டே வருகின்றார் இறைவன். பாடலை பாடிக்கொண்டே வருகின்றார் இல்லையா. அந்த இறைவனுடைய பாடல், இறைவனை பாடினா எப்படி இருக்கும் இல்லையா, அது மயக்கக்கூடியதாக இருக்கும். இறைவன் வசம் நம்ம சேர்ப்பதாக இருக்கும். அந்த பாடல், அந்த இசை வச்சத்தால்னா, அந்த இசை, அந்த ஒலியை இசைனா அது ஒழுங்குபடுத்தப்பட்டதுதான், ஒழுங்குபடுத்தப்பட்ட ஒலிதான் இசைன்னு சொல்லுவோம். அந்த இசையை அந்த வீதிகள்ல பாடிக்கொண்டே இறைவன் வருகின்றார். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நச்சு போன்ற, அதாவது பெண்கள் சொல்றாங்க இல்லையா, அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, மாலைகளை அணிந்திருக்கின்றார்கள். அழகிய மாலைகளில் மார்பகங்களில் அணிந்திருக்கின்ற அந்த பெண்கள் இவர் பாடல் ஒழுங்கி கேட்டு நேரே வராங்க. நேரே பார்த்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, மாலாகும் இறைவன் மீது மயக்கம் அவர்களுக்கு ஏற்படுகின்றது. ஏன்னா அத்தகைய வசிவல அவன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வசீகரிக்கும் தன்மை உடையவன் இறைவன். அந்த பெண்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நீண்ட வீதியில இறைவன் அந்த ஒலியை பாடிக்கொண்டே, இசையோடு பாடிக்கொண்டே வரும்பொழுது அதை கேட்டு நேர்ல வராங்க. ஃபர்ஸ்ட் இசையில மயங்கி வர்றாங்க, நேர்ல இறைவனுடைய திருமேனி அழகை கண்டு மயங்குகின்றார்கள். மயக்கம் அவங்களுக்கு வருது. ஏன்னா அத்தகைய வசீகரிக்கும் பேரழகுடையவன் இறைவன்.
அத்தகைய வன்மை உடையவனாக இறைவன் விளங்குகின்றான். அப்படி அவன் வரான் இல்லையா, அந்த வீதி பொருந்திய அந்த சீர்காழி பதி அது எப்படிப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறைய வந்து முதல்ல சொல்லிய காடுகள் நிறைஞ்சதா இருக்கு அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து நிறைய பூக்கள் மலர்ந்து இருக்கு. இந்த பூக்களை எல்லாம் வந்து அதுல தேன் உண்பதற்காக நிறைய வண்டினங்கள் வந்து அதை சுத்திட்டே இருக்கு. அவ்வாறு பூக்களும் வண்டினங்களும் வந்து சூழ்ந்து இருக்கின்ற கருமேகங்கள்லாம் தவழுகின்ற, அதான் ஆறுலாம் நிறைந்திருக்கின்றன்னு அர்த்தம். அப்ப வந்து பூக்கள்லாம் கலந்து இலங்கு வண்டு அதோடு தேனை உண்டு உறவாடுகின்ற அந்த வண்டு இனம் இந்த சோலைகள் முழுவதும் நிறைஞ்சி இருக்கு. இந்த சோலைகள் வேற என்ன நிறைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த கருமேகம் அந்த சோலைகள் வேற எப்படிப்பட்டது அப்படின்னு சொன்னா, கருமேகங்கள்லாம் தவழக்கூடிய அளவுக்கு உயரமாக இருக்கின்றதாம். அவ்வாறு நிறைய மரங்கள் நிறைந்ததாக அடர்ந்ததாக விளங்குகின்றது. மேகங்கள் தவழக்கூடிய உயரம் கொண்டதாக விளங்குகின்றது. அந்த சோலைகளில் நிறைய பூக்கள் பூத்திருக்கிறது. அதுலலாம் வந்து கலந்து அந்த வண்டுகள் திளைக்கின்ற சிறப்பு பொருந்திய கழுமல வளநகர். அதுலதான் இறைவன் வந்து இவ்வாறு எழுந்தருளி வருகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இறைவன் அருள் செய்வதற்காக எழுந்தருளி வருகின்றது. இரண்டாவது பாடல் வந்து எழுந்தருளுகின்றது. மூன்றாவது பாடல், திங்கட்கே தும்பைக்கே திகழ்ந்து இலங்கு மத்தையின் சேரே சேரே நீராக செறிதரு சுரநதியோடு அங்கை சேர்வு இன்றிக்கே அடைந்து உடைந்த வெண்தலை பாலே மேலே மால் ஏய படர்வூரும் அவன் இரவும் பொங்கப்பேர் நஞ்சை சேர் புயங்கமங்கள் கொன்றையின் போது தாரேதாம் மேவி புரிதரு சடையனிடம் கங்கைக்கு ஏயும் பொறுப்பார் கலந்து வந்த பொன்னியின் காலே வாரா மேலே பாய் கழுமல வளநகர். அதாவது இறைவனுடைய திருமுடி அதை என்னென்ன சூடி இருக்கார் அப்படின்ற சிறப்பு சொல்றாங்க. சுவாமியுடைய திருமுடி அதுல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, இளம்பிறை திங்கட்கே அப்படின்ற இளம்பிறை வந்து சூடி இருக்கின்றார். அந்த இளம்பிறை சொல்லும் பொழுது அப்ராகிருத சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அப்ராகிருத சந்திரன் அப்படின்னா என்னன்னா, இந்த இறைவன் அந்த மூன்றாவது பிறை அணிஞ்சிருக்காரு இல்லையா, இளம் பிறை, அது அந்த இறைவன் அணிஞ்சிருக்கின்ற அந்த மூன்றாம் பிறைக்கு பேரு அப்ராகிருத சந்திரன் அப்படின்னு பேரு. அத்தகைய அந்த சந்திரன் இளம் பிறையை வந்து அணிந்திருக்கின்றார். தும்பை வெண்மையான அந்த தும்பை மலரை வந்து அணிஞ்சிருக்கின்றார். பார்ப்போம். சிறுதொண்ட நாயனாருடைய அருள் வரலாற்றுல இறைவன் வந்து வைரவராய் எழுந்தள்ளி வரும்போது அந்த நீண்ட கருமையான அந்த கூந்தல் அப்படியே செறிவு ரொம்ப அடர்த்தியா இருக்கும், அழகா இருக்கும். அந்த கருமையான கூந்தல்ல வந்து அங்கங்கே அந்த தும்பை மலர்களை சூடி வருவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இருண்ட வானத்துல நட்சத்திரங்கள் மின்னுவது போல தும்பை மலரை சூடி வருவார். அவ்வாறு இறைவன் வந்து தும்பை மலரை வந்து திருமுடியில் சூடி இருக்கின்றார். திகழ்ந்து இலங்கு அது மட்டும் இல்லாம சிறப்புடன் வேற என்னென்ன விளங்குது இறைவன் திருமுடியில, இறைவன் திருமுடியில ஏறுற பாக்கியம் இருக்கிறதுனால சிறப்புக்குரிய வணங்குதற்குரிய பொருட்கள் தான் அது எல்லாமே. அப்ப வந்து அதாவது மத்தையின் சேரே சேரு ஊமத்தையும் அணிந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாம இதனோட என்ன சேருதுன்னா, கங்கை நதி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து என்ன ஆகுதுன்னா, இந்த திங்கள் கங்கை, திங்கள் இந்த தும்பை பூ இதெல்லாம் வந்து அந்த கங்கை ஆறோட சேர்ந்து அந்த கங்கை ஆற்றுல கலந்து விளங்குகின்றது அப்படின்னு சொல்லி இல்லையா. நிறைய இடத்துல சொல்லுவாங்க, அந்த அந்த கங்கை வந்து மிகுந்த வேகத்தோடு இறைவன் திருமுடியில இறங்குறதுனால அந்த இள மதி வந்து அங்கேயும் இங்கேயும் அலைகின்றது அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வாறு சிறப்பு பொருந்தி அந்த திங்கள் தும்பையில இறைவன் சூடி இருக்கின்றார். ஊமத்தை மலரை சூடி இருக்கின்றார். அதோட சேர்ந்து இந்த கங்கை நதி அதெல்லாம் பொருந்தி இருக்கின்ற கங்கை நதியையும் இறைவன் திருமுடியில் சூடியிருக்கின்றார். அவ்வாறு வானகத்த நதியாகிய இந்த கங்கையை திருமுடியில் சூடி இருக்கின்றார். அது மட்டும் இல்லாம வேற என்ன அப்படின்னு சொன்னா, அங்கை சேர்வு இன்றிக்கே அடைந்து உடைந்த வெண்தலை பாலே. அது மட்டும் இல்லாம சுவாமி என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கபாலம் திருக்கரத்துல அந்த சுவாமி கையில அந்த கபாலம் தங்கல அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. உண்மை நமக்கு அந்த அருள் வரலாறு தெரியும். பிரம்மனுடைய ஒரு முகம் மட்டும் இறைவனை வந்து தூஷிக்கும். அப்படி இருக்கும்போது அப்ப இறைவன் என்ன பண்ணுவார்னா, அப்படி இறைவன்
பிரம்மன் வந்து படைப்பு தொழிலை செய்கின்றவர். அவரே அகங்காரத்தால பீடிக்கப்பட்டிருந்தா அவர் படைக்கின்ற உயிர்களும் குற்றம் பொருந்தியதாக இருக்கும்ன்ற காரணத்தாலதான் என்ன பண்றாருன்னா வைரவ கோலம் கொண்டு தன்னுடைய விரல் இருக்கிற அந்த நகம் இருக்குல்ல, அந்த நகத்தாலதான் தலையை கிள்ளுவார். கிள்ளி அந்த ஒரு பிரம்மனுடைய தலையை எடுக்கும்போது கையில ஒட்டிக்கும். கையில அவர் இலையா தங்கி இருக்காரு, நமக்கு தெரியாது. அது காசிக்கு செல்லும் பொழுது அந்த காசி கஷேத்திரம் இறைவனுக்கு ஏன் ரொம்ப பிரீத்தியானதுன்னு சொல்லும் போது அந்த அந்த அருள் வரலாறுல வரும். அங்கதான் வந்து எப்போ அந்த கபாலம் நிறைகின்றதோ அப்போதான் அந்த ஒரு கையை விட்டு நீங்கும். சுவாமி அது கையை விட்டு நீங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மண்டையோடையே ஏந்தி திரிகிறதுனால தான் பிச்சை ஏற்று திரிகின்றான்னு சொல்லுவாங்க. இந்த மண்டை ஓட்டையோட சுவாமி வரும்பொழுது அன்னபூர்ணி அன்னை வந்து அதுல அரிசியில அது வந்து அது நகர்ந்து போய் அந்த அரிசியை வாங்குச்சு, அதுக்கப்புறம் கீழே வந்து அந்த உடஞ்சிடுச்சு அப்படின்னு அவர் வரலாறு. அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. திருக்கரத்தில் சேராம போன ஆனா திருமுடியில் சூடி இருக்கின்றார் அந்த உடைந்த கபாலம். சுவாமி திருமுடியில சொல்லியிருக்கார் இல்லையா, தலைக்கு தலைமாலை அணிந்ததே. பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் கால எல்லை உள்ளதுன்றத உலகத்திற்கு உணர்த்துவதற்காக அவங்களுடைய ஆயுள் முடிஞ்ச உடனே அந்த கபாலத்தை தன்னுடைய கபால மாலையில சேர்த்துட்டு அணிஞ்சிருப்பார். அப்ப திருமுடியில கங்கை ஊமத்தை தும்பை திங்கள் மட்டும் இல்லாம பிரம்ம விஷ்ணுக்களுடைய கபாலங்களையும் மாலையாக அணிந்திருப்பவர். இறைவனுடைய பரத்துவ பெருமை பேசப்படுகின்றது. அத்தகைய இறைவன் மேலே மாலேய படர்வூரும் அவன் இரவும். அதாவது என்னன்னா, மகாசூரன் அப்படின்ற ஒரு சூரன் மயக்கம் பொருந்தி அவன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, மயக்கம் பொருந்தி ஒரு கொக்கு வடிவம் எடுத்து மேல பறந்துட்டு இருக்கான். அவனுடைய இறகுதான் என்ன பண்றாரு அப்படின்னா சுவாமி எடுத்து தன்னுடைய திருமுடியில சூடி இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கொக்கோட இறகை அணிந்திருக்கின்றார் சொல்றாங்கல்ல, அது வந்து மகாசூரன் அப்படின்ற ஒரு அசுரன் வந்து அந்த அசுரனுடைய மயக்கத்தை நீக்கி அவன் வந்து எடுத்த அந்த உருவம், அந்த உருவத்திலேருந்து விழுந்த அந்த இறகை எடுத்து கொக்க அவன் வந்து பறந்து போறான். அவனுடைய இறகை எடுத்து சுவாமி ஆபரணமாக அணிந்திருக்கின்றார். அந்த கொக்கோட இறகை இறைவன் அணிந்திருக்கின்றார் அப்படின்னு. பொங்க பேர் நஞ்சை சேர் புயங்க மங்கள். அது மட்டும் இல்லாம வேற என்ன இறைவன் அணிஞ்சிருக்கார் அப்படின்னு சொன்னா, மிகுந்த விஷம் பொங்குகின்ற மிகுந்த நஞ்சை கொண்டதாக விளங்குகின்ற புயங்க மங்கள்னா பாம்புகள், அதெல்லாம் வந்து ஆபரணமாக அணிஞ்சிருக்கின்றார். திருமுடியில அணிஞ்சிருக்காரு, கழுத்துல அணிஞ்சிருக்காரு, இடையில கைகள்ல எல்லாமே என்ன பண்றார் இறைவன் ஆபரணங்களாக பாம்புகளை அணிந்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாம கொன்றையின் போது கொன்றை மலர்ன்ற பிரணவ புஷ்பம் அது வந்து அப்போ மலர்கின்ற தன்மையில இருக்கிறது தான் போது. அதுதான் இறைவனுக்கு சாத்தணும் சிறப்பா, அப்பதான் மலர்ந்து அது மனம் பேசும். அது போல கொன்றையின் போது அதையும் வந்து அணிந்த புரிசடை பெருமான். அப்ப இதெல்லாம் வந்து சுவாமியோட திருமுடியில இதெல்லாம் சூடி இருக்காரு அப்படின்னு சிறப்பா சொல்றாங்க. இவ்வாறு பாம்பையும் கொன்றை மாலையையும் அணிந்த புரிசடை பெருமான் விளங்குகின்றது திருக்கழுமலை நகர். இவ்வாறு மேவி புரிதரு சடையனிடம். இவ்வாறு திருமுடியில் அணிந்திருக்கின்ற இறைவன் எங்க இருக்கிறார் தெரியுமா? சீர்காழியில இருக்கார். அந்த பெருமை எப்படின்னு சொல்றாங்க, காவிரியோட பெருமை சொல்றாங்க பாருங்க. கங்கைக்கு ஏயும் பொறுப்பு ஆர் கலந்து வந்த பொன்னியின் காலே வாரா மேலே பாய் கழுமல வளநகரே. கங்கைக்கு ஏயும் பொறுப்பு, கங்கைக்கு சமமான பெருமை உடையது காவிரி நதி அப்படின்றாங்க. ஏன்னா சிவஸ்தலங்கள் வழியாக இது பாய்கின்றது, சிவஸ்தலங்களா வணங்கி கொண்டு செல்கின்றது அப்படின்றும் சொல்லுவாங்க இல்லையா. அதெல்லாம் சிவஸ்தலங்கள் திருவடியை வணங்கி கொண்டு செல்வது போல வந்து கங்கை போகுதுன்னு சேக்கிழார் பெருமாள் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம தான் கொண்டு வந்த மலர்கள்லாம் கரைகள்ல சேர்த்து இறைவனை வணங்கி விட்டு செல்கின்றதாம் பொன்னி நதி. அதனால கங்கைக்கு இணையான அந்த பொறுப்பு, அந்த பெருமை கொண்டதாக விளங்குகின்ற அந்த பொன்னி நதி விளங்குகின்றது. அந்த பொன்னி நதி அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வாய்க்கால் வழியா பாயுது இல்லையா, அந்த நீரானது என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா மேலே இந்த வாய்க்கால்கள் வழியாக வந்து வயல்களை எல்லாம் நிறைவிக்கின்ற வளமுடையதாக விளங்குகின்ற பொன்னி நதி அது பாய்கின்ற கழுமலத்திலே இறைவன் வீற்றிருக்கின்றார். அவர் திருமுடியில இதெல்லாம் சூடி இருக்காருன்னு அந்த பெருமைகளை வந்து போற்றி சொல்றாரு. அடுத்தது 4வது பாடல். அண்டத்தால் எந்திக்கும் அமைந்து அடங்கும் மண்டலத்து ஆரே வேறே வானாழ்வார் அவர் அவர் இடம் அது எல்லாம் மண்டி போய்
வென்றி போர்மலைந்து அலைந்த உம்பரும் மாறு ஏலாதார் தாமேவும் வலிமிகு புறமெரிய முண்டத்தே வெந்திட்டே முடிந்து இடிந்த இஞ்சிசூழ் மூவா மூதூரா செய்தவனது இடம் கண்டிட்டே செஞ்சொல் சேர் கவின் சிறந்த மந்திரக்காலே ஓவாதார் மேவும் கழுமல வளநகரே. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அண்டத்தால் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மண்ணுலகம் இருக்கு இல்லையா, இந்த பூ உலகம், இது என்ன ஆகுதுன்னா 8 திசையிலயும் காவல் தெய்வங்கள் இருக்கின்றது இல்லையா. நமக்கு தெரியும் ஒரு அண்டத்துக்கு 8 திசையும் இருக்கு. இந்த 8 திசையிலையும் இந்த மண்ணுலகத்துக்கு காவல் புரிகின்ற தெய்வங்கள் இருக்கின்றது. இந்த மண்ணுலகம் மட்டும் இல்லாம பிற அண்டங்கள், இந்த மண்ணுலகத்தோட பெருமையை பற்றி சொல்றாங்க. 8 திசையும் இருக்கு. அந்த 8 திசையும் காவல் புரிகின்ற காவல் தெய்வங்கள் இருக்கு. அத்தகைய இந்த பூ உலகம், அது மட்டும் இல்லாம பிற அண்டங்கள், இது நிறைய அண்டங்கள் இருக்கு. அந்த அண்டங்கள் மற்றும் உள்ள வானுலகம், இந்த எல்லா உலகத்தை எல்லாத்தையுமே வெற்றி கொண்டவர்கள் முப்புற அசுரர்கள். நம்ம முப்புற அசுரர்கள் பத்தி தெரியும் இல்லையா. இந்த மும்மலத்தை தான் குறிக்கிறது அந்த முப்புறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த பல வகை அண்டங்கள், அந்த என் திசையிலையும் காக்கப்படுகின்ற காவல் தெய்வங்களால காக்கப்படுகின்ற இந்த மண்ணுலகம், அது மட்டும் இல்லாம வான் அதாவது வான் உலகத்தவர்கள் வாழ்கின்ற அந்த அந்த அமராபுரி, அந்த இடம் எல்லாமே மண்டி போய் வென்றிட, எல்லாரும் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ஒன்னா சேர்ந்து போய் போரிட்டாலும் முப்புற அசுரர்களை ஜெயிக்க முடியல. இந்த வரலாறு நமக்கு தெரியும். காரணம் என்னன்னா, அவர்கள் சிவ பூஜை செய்தவர்கள். சிவ பூஜை செய்த காரணத்தாலேயும் அவர்கள் பெற்ற வரத்தின் தவ வலிமையினாலும் அவர்களை வெல்ல முடியல. அதான் சொல்றாங்க, அதாவது வேறே வான் ஆழ்வாரது இடமெல்லாம், இவங்க மட்டும் இல்லாம தேவர்கள், இந்த அண்டங்கள், இந்த உலகம், அது மட்டும் இல்லாம தேவர்கள், இது எல்லாருமே நெருங்கி சென்று வண்டி போயினா நெருங்கி சென்று சண்டை போட்டாலும் ஜெயிக்க முடியல. அதாவது உம்பரும் வண்டி போய் வென்றிட போர் மலைந்து அலைந்த உம்பரும் மாறு ஏலாதார், எல்லாரும் போய் வெற்றி கொள்ளணும்னு போர் செய்யறாங்க. இப்படி எல்லாரும் போனாலும் அவங்களால ஜெயிக்க முடியல. மாறு ஏலாதார், அவங்களால அந்த போர்ல வெற்றி பெற முடியல. தேவர்களாலும் கூட வெற்றி பெற முடியல. அத்தகைய வலிமிகு புறம், வலிமை மிகுந்தது முப்புறங்கள் அப்படின்னு சொல்றாங்க. காரணம் அவங்க செய்த அந்த சிவ பூஜை. அதுதான் நமக்கு தெரியும். அந்த சிவ பூஜையோட வலிமையினால அவங்க வெற்றி பெறாங்கன்னு தெரிஞ்சுதான் எல்லாரும் திருமாலை வேண்ட, திருமால் தான் என்ன பண்றாருன்னா அவங்க சிவ மயக்கமடைய செய்து சிவ பூஜையிலிருந்து வழுவ செய்கின்றார்கள். அவங்க வழுனதுனால குற்றம் அவர்களை சேர்ந்து அவங்க வேண்டிக் கொண்டபடியே 1000 வருஷங்களுக்கு ஒரு முறை அந்த முப்புறங்களும் இந்த கணத்தில் ஒன்றாக கூடுகின்றதோ அப்ப இறைவன் என்ன பண்றாரு, சிரித்து எரித்து அழித்தார் நெற்றி கண்டிருந்து. அதான் இங்க சொல்றாங்க. அப்படி வலிமை மிகுந்து யாராலையும் போய் ஜெயிக்க முடியாத, போரில் வெல்ல முடியாத வலிமை மிகுந்த அந்த புறம் எரிய சுவாமி அருள் செய்தார். எப்படின்னா, அது முண்டத்தே வெந்திட்டே முடிந்து இடிந்த, அதாவது நெற்றியாலே, அதாவது நெற்றியால் எரித்தழித்தார்னு என்ன அர்த்தம்னா நெற்றி கண் அப்படின்னு எடுத்துக்கணும். நெற்றியில் விளங்குகின்ற அந்த கண்ணாலே வெந்து அழியுமாறு எரித்தார் இறைவன் சிவபரம்பொருள். அதாவது முண்டத்தே வெந்திட்டே, முண்டமாகிய நெற்றி, அந்த நெற்றியிலிருந்து வந்த அந்த தீப்பொறி கனலால வெந்து முடிந்து இடிந்த அழித்த இறைவன். அவன் வீட்டிருக்கின்ற இடம் எப்படின்னு சொன்னா, இஞ்சினா மதில்கள் சூழ்ந்த அந்த திரிபுரம் எப்படி சொல்லிருக்காங்கன்னா மூவா மூதூர் மூதூரா அப்படின்னு சொன்னாங்க. அதாவது தொன்மை வாய்ந்த நகர், அது மூப்படையாத, எப்போதும் மூப்பே அடையாத நகராது. அது மூப்படையாவனா எரிச்சாருன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, மூப்படையானா அது இன்னும் அப்படியே இருந்துட்டு இருந்தா தொன்மை மிகுந்ததாக இருக்கும். ஆனா அதை எரித்து அழித்து அந்த ஊரே இல்லாம செஞ்சிட்டார். அப்ப அந்த அந்த ஊர் மூப்படையாத அந்த மூதூர் முழுமை அடையாவனம் எரித்தார் அப்படின்றத அவங்க குறிப்பிடுறாங்க. அப்படிப்பட்ட அந்த முப்புறங்களையும் எரித்தவன் சிவபரம்பொருள். அவர் வீட்டிருக்கின்ற அந்த திரு கழுமலம், அந்த சீர்காழி பதியோட பெருமை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, செஞ்சொற்களால் கவின் சிறந்த மந்திரக்காலே, சிறப்பு பொருந்தி அந்த மந்திரங்கள் அப்படின்ற வேதங்கள், அதை அதாவது சீர்காழி பிராமணர்கள்
செஞ்சொல் சொல்லப்படுகின்ற அந்த அந்த சொற்களுக்கு வந்து அவ்வளவு மந்திர சக்தி உண்டு வேதத்துக்கு. அவ்வாறு செஞ்சொற்களை கொண்டதாக விளங்குகின்ற வேதத்தை இடையறாது ஓதுபவர்கள். அப்படி ஓதுபவர்கள் விளங்குகின்றது திருக்கழுமல நகர் அப்படின்னு சொல்லிட்டு முப்புறங்களை எரித்த இறைவன் அங்கே வீற்றிருக்கின்றார். அவரோட பெருமையை சொல்றாங்க. 5வது பாடல். திக்கில் தேவு அற்று அற்றே திகழ்ந்திலங்கு மண்டல சீரார் வீரார் போரார் தாருகன் உடல் அவன் எதிரே புக்கிட்டே வெட்டிட்டே புகைந்து எழுந்த கண்ட தீ போலே நீர் தீ கால் நீ புணர்தரும் உயிர்கள் திறம் சொக்கத்தே நிறுத்தத்தே தொடர்ந்த மங்கை செங்கத்தோடு ஏயாமே மாலோகத்து துயர் களைபவனது இடம் கைக்கப் போய் உக்கத்தே கலன்று மிண்டு தண்டலை காடே ஓடா ஊரே சேர் கழுமல வளநகரே. திருவாசகத்துல வரும் இல்லைங்களா, இறைவன் திருநடனம் புரியலன்னா என்ன ஆயிடும், இந்த உயிர் கூட்டங்கள்லாம் காளியோட வாயில உணவா போயிடும் இல்லையா. அதுதான் அந்த காளி தேவியோடைய அந்த செற்றம், அவங்க கோபம், அவங்களோட வீரம் அதை சொல்றாங்க. அதாவது திக்கில் தேவு அற்றற்று திகழ்ந்து இலங்கு. அந்த திக்கு பாலகர்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்க அந்தந்த இடத்துல அவங்களுக்குரிய இடத்துல நின்று அவங்க வந்து சிறப்பாக ஆட்சி செய்கின்றார்கள். அப்படி இருக்கிற இந்த மண்டலத்திலே சீரார் வீரார், அதாவது சீருனா கோபம் கொண்டதாக விளங்கும், வீருனா தனித்து இருத்தல், அந்த கோபத்தின் மிகுதியினால யாரோட சேராம தனித்து இருக்கக்கூடிய அந்த தன்மையினை உடைய போர் ஆர் தாருகன் உடல், அந்த போர்க்குணம் நிறைந்த அந்த போரை விரும்புகின்ற தாருகன் அப்படின்ற அசுரன். அவங்க தெரியும், காளி தேவி தாருகனை அழிப்பதற்காக இறைவனால் உருவாக்கப்பட்டவர். அப்ப அந்த தாருகனுடைய உடல், அவங்க உடலை என்ன பண்றாங்கன்னா காளி அன்னை அவனுடைய எதிரில தோன்றி அவன் எதிரே புக்கிட்டே வெட்டிட்டே தோன்றி என்ன பண்றாங்க, அவனை வெட்டி அழித்தாங்க. எப்படி வந்தாங்க, அவன் எதிர எப்படி வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா கண்ட தீ போல் தொடர்ந்த மங்கை. அதாவது ஊழித்தீ எப்படி இருக்கும், தீ வந்து எப்படி நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, ஒரு நீரானது அந்த ஊழி காலத்துல அப்படியே வந்து மூடிடணும். அது போல அந்த ஊழித்தீயும் என்ன ஆகும், இது கொடுமையானது இல்லையா. அந்த ஊழித்தீ போல வந்து காளி அன்னை வராங்க. இதுக்காக தாருகனை அழிப்பதற்காக. அப்ப வந்து கோபித்தலை கொண்ட தனித்திருக்க கொண்ட போர்க்குணம் கொண்ட வந்து அவனை அழிக்கின்றார்கள். தாருகனை அழிச்சாங்க. அழித்தது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பூமின்றது 5 பூதங்களால் ஆனது இல்லைங்களா. இந்த தீ, நீர், காற்று, இந்த நிலம், ஆகாயம், இதனால ஆன இந்த உயிர்கள் எல்லாத்தையும் வந்து துன்பம் அவங்க என்ன பண்ணாங்க, தாருகனை அழிச்சது மட்டும் இல்லாம இந்த உயிர்களுக்கும் துன்பம் தராங்க. காரணம் என்னன்னா அவங்களோட சினம். அவங்களுக்கு அந்த ஏன் சினம் ஏற்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க வந்து இறைவனுடைய நடனம் புரிகிறாங்க. அதான் சொக்கத்தே நிறுத்தத்தே. சொக்கம்ன்றது ஒரு வகை ஆடல். அந்த ஆடலை இறைவனோட ஆடுறாங்க. அதுல வந்து இறைவன் ஜெயிக்கிறார். நமக்கு தெரியும், சுவாமி அந்த சொக்க நடனத்துல காளி தேவிய வெல்கின்றார். தன்னுடைய காதுல இருக்கிற அந்த குண்டலம் கீழே விழ வச்சு அதை காலாலே எடுத்து தன்னுடைய திருசெவியில மாட்டுகின்றார். அது பெண் தெய்வமானதால காளியால செய்ய முடியல. அந்த நிறுத்தம், அந்த நடனத்துல அவங்க தோத்ததுனால என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா ரொம்ப கோபத்தோடு பொருந்தி இருக்கிறாங்க. அந்த கோபத்தினால அந்த 5 பூதங்களால் ஆன இந்த உலகமும் உயிர்களும் துன்பப்படாதபடி இறைவன் காத்தருளியவர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சொக்கத்தை நிறுத்தத்தை தொடர்ந்த மங்கை செங்கத்தோடும் ஏயாமை. அந்த சொக்க நடனத்தில் அந்த நிறுத்தத்துல வந்து தொடர்ந்து ஆடிக்கொண்டே வந்த மங்கை வந்து செங்கத்தோடும் ஏயாமை, கோபத்தோடயே இருக்காம இருந்தா அழிஞ்சிரும்ன்றதுனால
அவர்களை கட்டுப்படுத்தி இந்த மாலோகத்து இந்த உயர்ந்த அகன்ற உலகத்துடைய துயரை கலைந்தான் இறைவன். அதனால நீ ஊர் எல்லையில தான் இருக்கணும் சொல்லிட்டு அவங்களோட கோபமானது உயிர்களை அழிக்காதபடி காத்தருளிய இறைவன். இவன் எப்படிப்பட்ட இறைவன்னா, அந்த பெரிய ஊழித்தீனா எல்லாமே அழிஞ்சிரும் இல்லையா? அப்படிப்பட்ட ஊழித்தீ ஏற்பட்டாலும் இதுல இன்னொரு பேரு, இந்த சீர்காழின்ற பதின்ற பேரே எப்படி வந்துச்சுன்னா, இந்த காளி தேவி இறைவனை பூஜித்து அருள் பெற்றதுனால. பாரு, ஊழித்தீ போல வந்த காளி அந்த அந்த வெம்மையினாலும் காடுகள்லாம் கருகி போனியாம். அவ்வாறு சிறப்பு மிகுந்த செழிந்த காடுகள் அழியாத, அதான் மிண்டு தண்டலை காடே ஓடா போர் யுகத்தே கனன்றும். என்ன கடைசியில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இடம் கைக்க போய் உக்கத்தே கனன்று மின்று தண்டலை காடே ஓடா ஊரே சேர் கழுமல வள நகரே. அதாவது இந்த கொடிய அந்த பெரிய ஊழித்தீயானது அதுல கூட இந்த காடுகள்லாம் எரியாத வண்ணம், தண்டலைனா சோலைகள், குளிர்ந்த சோலைகள் நிறைந்த அழியாத அந்த குளிர்ந்த சோலைகள் அகலாது எப்போதும் நிறைந்திருக்கின்ற ஊரானது இந்த திருக்கழுமலம் அப்படின்னு சொல்லிட்டு, நெருப்பு ஆகிய அந்த ஊழியிலும் தப்பித்த அந்த ஊர் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெருமையை சொல்றாங்க. அதாவது 6வது பாடல். செற்றிட்டே வெற்றி சேர் திகழ்ந்த தும்பி மொயம்பூரும் சேரே வாரா நீள்கோதை தெரியிழை பிடியது ஆய் ஒற்றை சேர் முற்றல் கொம்பு உடை தடைக்கை முக்கண் மிக்கு ஓவாதே பாய் மாதானத்து உரு புகர்முக இறையை பெற்றிட்டே மற்ற இப்பார் பொறுத்து மிக்க துக்கமும் பேரா நோய்தாம் ஏயாமை பிரிவு செய்தவனது இடம் கற்றிட்டே எட்டெட்டு கலைத்துறை கரை செல காணாதாரே சேரா மெய் கழுமல வளநகரே. ஒப்பில்லாத விநாயக பெருமானுடைய அந்த திருத்தோற்றம் அதை குறிக்கிறது இந்த பாடல். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த அருள்பதி பாடல். பிடியதன் உரு உமை கொல மிகு கரியது வழிகொடு தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளினர் மிகு கொடை வடிவினர் பயில் வழி வளமுறை இறையே. பாடல் அர்த்தம் நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதாவது பிடினா பெண் யானை உருவத்தோடு உமையன்னை இருக்க, மிக கோபம் கொண்ட வெற்றி பொருந்திய ஆண் யானையாக சிவபெருமான் வடிவம் கொண்டு விளங்குகின்றார். 2 பேரும் விளங்கி என்ன பண்றாங்கன்னு சொன்னா, தங்களுடைய அம்சமாக ஒரு குழந்தையை தருகின்றார்கள். எப்படிப்பட்ட குழந்தைனா, தனது அடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி, தன்னுடைய திருவடியில யார் யாரெல்லாம் வழிபடுகிறார்களோ அவர்களுடைய இடரையெல்லாம் கலைகின்ற கணபதி அப்படின்ற வேழ முகத்தவனை உமையன்னையும் இறைவனும் தந்தருளுகின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வாக்கு. இப்ப பிடி பெண் யானை உருவம் கொண்டு உமையன்னை இருக்க, ஆண் யானை வடிவம் கொண்டு இறைவன் இருக்க, தன் திருவடியை வணங்குபவர்களுடைய இடரை கெடுக்கக்கூடிய கணபதி அப்படின்ற யானை முகத்தாவனை தந்து அருளுகின்றார்கள். அத்தகைய இறைவன் திருவடிவலத்தில் விளங்குகின்றார்னு திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாங்க. அந்த அருள் வரலாற்று, அந்த அருள் நிகழ்வு தான் இந்த பாடல்ல சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, உமாதேவி செற்றிட்டே வெற்றி சேர் திகழ்ந்த தும்பி அப்படின்னு சொன்னா, இந்த சலந்தரன் நமக்கு தெரியும். சலந்தரன் சக்கரத்தால இறைவன் என்ன பண்றார், உடலை பிளந்தார். அது மட்டும் இல்லாம திருப்புராதிகள் சிரித்தே அழித்தார். இது போல செற்றம் மிகுந்த அந்த அசுரர்கள்லாம் வெற்றி சேர் திகழ்ந்த தும்பி, அப்படிப்பட்ட அசுரர்கள் எல்லாம் வெற்றி பெற்ற தும்பிக்கை உடைய ஆண் யானையாக சிவபெருமான் விளங்க, மொயம்பு உறும் சேரே வாரா, அதாவது என்ன, அவரை புணர்கின்ற, அவருடைய தோலை புணர்கின்ற வகையாக நீள்கோதை தெரியிழை பிடியதுவாய். அப்ப அவங்களோட சேர்ந்துன்றதுக்காக உமையன்னையும் என்ன பண்றாங்களாம், நீள்கோதை தெரியிழைனா உமையனை குறிக்கின்றது. அவங்களும் என்ன பண்றாங்க, அவர் ஆண் வடிவ யானை இருந்ததால இவங்களும் பெண் வடிவ யானை, பிடினா பெண் யானையாக மாறுகின்றார்கள். 2 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க, ஒற்றை சேர் முற்றல் கொம்பு உடை தடக்கை முக்கன் மிக்கு. கணபதி எப்படி சொல்றாங்க பாத்தீங்கன்னா, இந்த நீண்ட மாலை அணிந்த உமாதேவியா பெண் யானை வடிவம் பெறுகின்றார். பெற்று என்ன பண்ணா, ஒற்றை முற்றிய கொம்புடைய, ஒற்றை கொம்பு அதுவும் முற்றிய கொம்பு உடைய துதிக்கையை உடைய கணபதியை தந்தருளுகின்றார்கள். அவர் எப்படிப்பட்டவர்,
3 கண்களை உடைய கணபதியை தருகின்றார்கள். அவருக்கு என்ன இருக்கு, அந்த மும்மதங்கள் வந்து போவாம, அதாவது ஒழியாம பொழிந்து கொண்டே இருக்கின்ற கணபதியை தந்தருளுகின்றார்கள் அப்படின்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப மிகுந்து இடைவிடாது பொழிகின்ற அந்த மத நீரை கொண்டவராக விளங்குகின்ற யானை முக கடவுளை பெற்றெடுத்து உலகுக்கு அருளுகின்றார்கள். எதனால பெற்று உலகத்துக்கு தருகின்றார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பார் பெருத்து மிக்க துன்பம் இல்லையா, துன்பம் நிறைந்ததுதான் இந்த வாழ்க்கை. இந்த துன்பம் நிறைந்த இந்த வாழ்க்கையும் அடுத்தது வந்து பேரா நோய்தாம் ஏயாமை, உலக விட்டு நீங்காம நிறைய நோய்கள்லாம் இருக்கு. அந்த கொடிய நோய்கள் நீங்கவும், இந்த உலகை பீடித்திருக்கின்ற துன்பங்கள் நீங்கவும் கணபதியை அருளுகின்றார்கள். அப்போ கொடிய நோய்கள் நீங்கவும் துன்பங்கள் விலகவும் நம்ம என்ன பண்ணணும், கணபதியை வணங்க வேண்டும். அதுதான் இந்த பாடலோட அர்த்தம். இவ்வாறு அந்த துன்பங்களும் துயரங்களும் நீங்கணும், நோய்கள் நீங்கணும்ன்றதுக்காக உமையன்னையும் இறைவனும் என்ன பண்றாங்க, கணபதி மதங்களை பொழிகின்ற முக்கண்களை உடைய துதிக்கை உடைய யானை முக கடவுளை தந்தருளுகின்றார்கள் இல்லையா. அத்தகைய இறைவன் அவன் வீட்டிருக்கின்ற அந்த திருக்காழி, அதோட பெருமை என்னன்னா, 8 கலைத்துறை கரை செல கச்சிட்டு, 8னா 64 கலைகளையும் வந்து மிக சிறப்பாக அதோடைய கரை கண்டவர்கள் சொல்லுவாங்கல்ல, அதோடைய எல்லை வரை மிக சிறப்பாக கற்று உணர்ந்தவர்கள் ஆகிய சிறப்பு மிக்க சீலம் மிக்கவர்கள் வாழுகின்றவர்கள். அவங்க வந்து வாழ்கின்ற ஊர் தான் வந்து கழுமலை வளநகர் அப்படின்னு சொல்லிட்டு கலைகளை சிறந்தவர்கள் வாழ்கின்றார்கள். அத்தகைய ஊரில் வீற்றிருக்கின்ற இறைவன் கணபதியை உலக துயர் போகவும் கொடிய நோய்கள் நீங்கவும் தந்துருவினான் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது 7வது பாடல். இந்த 7வது பாடல் தான் நான் முதலே சொல்லிட்டேன். இந்த பாடலுடைய இந்த 10 பேர் வித்திட்டே அப்படின்றது உள்ளத்தில் அன்பாகிய விதையை நட்டு புலன் வழி நாம் செல்லாமல் நம்மை பாதுகாத்து உட்பகை ஆரையும் கடிந்து அதை விலக்கி அதை வெற்றி கொண்டு முக்திக்கு இடையூறாக விளங்குகின்ற முக்குணங்கள், நம்மளுடைய முக்குணங்கள் அல்ல சாத்வீகம் தான் இருக்கணும் இல்லையா, ஓங்கி இருக்கணும். மற்றதெல்லாம் வந்து மற்றதான் இறக்கி அந்த காரணம் ஒரு நெறிப்பட சிந்திக்க எல்லாம் சித்தத்தை எல்லாத்தையும் சிந்தையில எல்லாத்தையும் ஒருநிலைப்படுத்தி மெய்ப்பொருளாகிய சிவபெருமானையே தியானிக்கணும். இப்படிப்பட்ட சிவஞானிகளுக்கு என்ன பண்ற, தன்னை போலவே சிவமாக செய்கின்றவர் சிவபெருமான். 10 பேர் வித்திட்டே பரந்த ஐம்புலன்கள் பாலே போகாமே காவா, அது வழியா ஐம்புலன்கள் வழியாமே போகாமல் காத்து பகையரும் வகை நினையா முக்திக்கு 6 வகைகளையும் கடிந்து கத்தே முடிக்கும் முக்குணங்கள் வாய் மூடா, அந்த முக்குணங்களும் நம்மளை மூடாமல் ஊடா நாள் அந்த காரணமும் ஒரு நெறியாய் சித்திக்கே உய்த்திட்டு சித்தத்தை நம்ம சிவன் பாலே வைக்கணும். அப்படி வந்து இந்த சித்தத்தை என்ன பண்ணணும்னா யார் மேலனா மெய்ப்பரம்பொருள் ஆகிய சிவபெருமான் மேல சேர்த்து வைக்கணும். சேர்வார் தாமே தானாக செய்யும். அப்படி யார் யாரெல்லாம் சேர்றாங்களோ அவங்கள தாமாக செய்யும். தன்னை போலவே சிவபெருமான் செய்கின்றார். அப்படிப்பட்டவன் உறையும் இடம் கத்திட்டோர் சட்டங்கம் கலந்து இலங்கும் நல்ல நல்பொருள் காலே ஓவாதார் மேவும் கழுமல வளநகரே அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அந்த 6 வேதங்களையும் ஓதி உணர்ந்தவர்கள், அதுதான் சட்டங்கம். சட்டங்கம்னா அங்கம்னா அதோட உறுப்புகள். இப்ப 6 வேதங்களையும் ஓதி உணர்ந்தவர்கள், அது வேதங்களும் ஓதி உணர்ந்தவர்கள் ஒன்றி விளங்கும் சிவமாய நற்பொருள்ல திருவடியை இடைவிடாது தியானிப்பவர்கள். அதாவது என்னன்னா, அந்த 6 வேதங்களையும் ஓதி உணர்ந்தா மட்டும் போதாது, அவங்க என்ன பண்ணணும்னா ஒப்பில்லாத சிவபெருமானை மெய்ப்பொருள் உணர்ந்து அவரை இடைவிடாது தியானிக்கணும். அப்படிப்பட்டவர்கள் விளங்குகின்றது திருக்கழுமல வளம் அப்படின்றாங்க. அப்ப வேதத்தின் பொருள் வந்து என்னன்னா, சிவபெருமானையும் சிவபெருமானது அடியார்கள் திருவடிகளையும் வணங்குவது அப்படின்றதுதான் தெய்வ சேக்கிழார் பெருமானுடைய அருள்கூற்று. அப்ப அதை உண்மையை உணர்ந்து என்ன பண்ணணும், சிவபெருமான் ஆகிய நற்பொருளோட திருவடியை எப்போதும் தியானம் செய்ய வேண்டும். அதுதான் சொல்றாங்க. இதுக்கு ஆரம்பம் வந்து பக்தி ஆகிய விதையை உள்ளத்தில் இட வேண்டும். அதனால இறைவன் திருவருளால் இதெல்லாம் நிகழும். நம்ம செய்ய வேண்டியது இறைவன் திருவடியை சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்ட்டு 7வது பாடல் சொல்கின்றது. அடுத்து 8வது பாடல். செம்பை சேர் இஞ்சி சூர் செறிந்து இலங்கு பைம்பொழில் சேரே வாரா வாரி
சத்திரை எரிநகர் இறைவன் இம்பர்க்கு ஏதம் செய்திட்டு இருந்து அரண் பயின்ற வெற்பு ஏறார் நேரோர் பாதத்து எழில்விரல் அவன் நிறுவிட்டு ஐம்பொன் பூண் வென்றி தோல் அழிந்து வந்தனம் செய்தார்க்கு ஆறார் கூர்வாள் வாழ்நாள் அன்று அருள் புரிபவனது இடம் கம்பத்தார் தும்பி தின்கவுள் சொரிந்த மும்மத காரார் சேரார் மாவீதி கழுமல வளநகரே. நமக்கு தெரியும் திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள் வரலாற்றுல எல்லாத்துலயும் 8வது பாடல்ல ராவணனுடைய வலிமையை குறைத்தது அழித்தது அதுதான் வரும். அது இங்க சிறப்பா சொல்லியிருக்காங்க. எப்படின்னு சொன்னா செம்பை சேர் இஞ்சி சூழ் செறிந்திலங்கு பைம்பொழில் சேரே வாரா வாரி. அதாவது அந்த இலங்கையோட பெருமை சொல்றாங்க பாருங்க. அந்த இலங்கை எப்படி இருக்குன்னு சொன்னா மதில்கள், நான் சொன்னாலே ஒரு ஊர்னாலே சிறப்பு மிக்கது அந்த மதில்கள் சூழ்ந்து இருக்கும். செம்பால் ஆன அந்த தகடுகள், அந்த மதில்களை சுத்தி தகடுகள் பொறிக்கப்பட்டிருக்கான். செம்பால் ஆன அந்த செம்பு தகடுகள் பதிக்கப்பட்ட அந்த மதில்கள் சூழ்ந்ததாக விளங்குகின்றது. அது மட்டும் இல்லாம மிக செறிவாக அடர்த்தியா, இப்பயும் தெரியும் நமக்கு இலங்கை பார்த்தீங்கன்னா ரொம்ப வளமை உடையதாக இருக்கும். அப்ப வந்து செறிந்து இலங்கு பைம்பொழில் சேரே. வணக்கம் ஐயா. செறிந்து இலங்கு பைம்பொழில் சேரே. இப்ப செறிவாக விளங்குகின்ற பசிய சோலைகள் நிறைய இருக்கு. இப்பயும் பாத்தீங்கன்னா இலங்கை தேசம் ரொம்ப அழகுடையதாக விளங்கும். இயற்கை வளங்கள் அதிகமா இருக்கும். அப்பயும் அப்படிதான் இருந்திருக்கு. இப்ப நிறைய வந்து பொழில்கள் சோலைகள்லாம் வந்து அடர்த்தியாக விளங்குகின்றதாக அந்த இலங்கை விளங்குகின்றது. அது மட்டும் கடலால் சூழப்பட்டதாகவும் விளங்குகின்றது. இவ்வாறு செம்பினால் ஆன, அதாவது செம்பு தகடுகளால் வேயப்பட்ட மதில்களும் அடர்ந்த பொழில்களும் கடலால் சூழப்பட்டதாகவும் விளங்குகின்ற அந்த நகர், அந்த இலங்கைக்கு தலைவனாகிய ராவணன் இருக்கான் இல்லையா, அந்த ராவணன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா இம்பர்க்கு ஏதம் செய்திட்டு இருந்து அரண் பயின்ற வெற்பு ஏறார் நேர் ஓர் பாதத்து எழில்விரல் அவன் நிறுவிட்டு. அவன் வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா எல்லா உயிர்களுக்கும் துன்பம் செய்தவன். அவன் தன்னுடைய வலிமை சோதிக்க கருதி என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா மக்களுக்கு துன்பம் செய்தான். உலக மக்களுக்கு துன்பம் செய்தது மட்டும் இல்லாம இறைவனுடைய திருக்கைலாய மலையை என்ன பண்றான் பெயர்த்தெடுக்க முயன்றான் இல்லையா. தன்னுடைய 20 தோள்களையும் அந்த மலைக்கடியில விட்டு என்ன பண்ணான் அந்த மலையை பெயர்த்தெடுக்க முடியும் அப்படி நினைக்கும் போது இறைவன் என்ன பண்றான்னா தன்னுடைய திருப்பாதத்துல இருக்கிற ஒரு விரலால லேசா ஊன்றார். அவனுடைய வலிமையெல்லாம் கெடுமாறு அப்படின்னு சொல்லிட்டு இதை திருஞான சம்பந்த பெருமான் ஏன் 8வது பாடல்ல சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உயிர்கள் எல்லாமே வந்து தவறு செய்யும், அந்த இயல்புடையது. மீண்டும் அந்த தவறுக்கு வருந்தி இறைவன் திருவடியை வணங்கினால், இறைவனை சரணாகதி அடைந்தால் இறைவன் என்ன பண்ணுவார் அவருக்கு அருள் புரிவார் அப்படின்ற கருத்துக்காக இவ்வாறு ராவணன் மலையை பெயர்க்க முயலும் பொழுது இறைவன் என்ன பண்றார் தன் திருக்கால் விரலால் ஊன்ற அவன் அலறான். அலறதுனாலதான் அவனுக்கு ராவணன்ற பேரே வருது. அப்புறம் வாகீச முனிவருடைய அந்த அருள் வாக்குனால என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா தன்னுடைய மேனி உறுப்புகள்ல இருந்து எடுத்து வீணை செய்து இறைவனுக்கு பிரீத்தியான அந்த சாம கானத்தை வந்து மீட்ட இறைவன் கொஞ்சம் அந்த இசையில கேட்டு மயங்குறாராம். அந்த காலை கொஞ்சம் லேசா எடுத்த உடனே அவன் கைகள்லாம் விடுபட்டு அப்புறம் அவன் திருவடி சரணடைந்ததுனால அவனுக்கு வந்து என்ன சிறப்பு கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னா அந்த பேரும் அந்த வாள், அந்த சிறப்பு பொருந்திய வாள், அதாவது போர் செய்யறதுக்காக வெற்றி பொருந்திய வாளும், அப்புறமும் ஆயுட்காலம் 100 ஆண்டுகள் வந்து வாழக்கூடிய அந்த அருள் வரமும் சந்திரகாசம் அப்படின்ற அந்த வாளும் அவனுக்கு வந்து இறைவன் அருளுகின்றார். அப்ப தவறு செய்த உயிர்களும் தன் திருவடியை அடைந்தால் இறைவன் அருள்வார் அப்படின்றதுக்காக 8வது பாடல்ல 8வது பதிகத்துல 8வது பாடல்ல திருஞான சம்பந்த பெருமான் இவ்வாறு அருளுகின்றார். அதுதான் ஒரு பாதத்து எழில் விரல், அதாவது என்னன்னா அரண் பயின்ற வெற்பு ஏறார் சிறப்பு பொருந்திய இறைவன் வீற்றிருக்கின்ற அந்த கைலை மலையை வந்து இவன் என்ன பண்றான் அப்படின்னா இதை எடுக்கும் பொழுது எழில் விரல் அவன் நிறுவிட்டு அம்பொன் பூண் வென்றி தோல், அந்த 7 விரலால் அடர்த்த இறைவன் அவருக்கு அப்புறம் என்னென்ன அருள் செய்யறார் அப்படின்னு சொன்னா வந்தனம் செய்தற்கு வணங்குன உடனே
சிறப்பு மிகுந்த கூர்மையான வாளும் அவனுக்கு கோடி வாழ்நாளும் அருள் புரிந்தவனது இடம். அப்படி அருள் செய்த இறைவன் வந்து சீர்காழியிலே வீற்றிருக்கின்றார். அந்த சீர்காழி எவ்வளவு சிறப்பு பொருந்தியது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கம்பத்து தும்பி தின்கவுள் சொரிந்த மும்மத காரார் சேரார் மாவீதி. அதாவது யானைகள் நிறைய இருக்கான் சீர்காழியில, அதெல்லாம் கம்பத்துல கட்டி வச்சிருக்காங்களாம். யானைகள் வந்து மும்மதத்தையும் பொழியும் சொன்னாங்க. அது போல அந்த மும்மதங்களையும் பொழிகின்றதுனால என்ன ஆகுதுன்னா, அப்படியே சேறு போல நிறைஞ்சிருக்கான். இப்ப நிறைய யானைகள் இருக்குன்றத சொல்ல வர்றாங்க. இப்ப யானைகள் கூட்டங்கள் மிகுதியாக இருக்கிறதுனால அது பொழிகின்ற அந்த மத நீரால சேறு நிறைந்ததாக வீதிகள் காணப்படுகின்ற கழுமலத்திலே இறைவன் வீற்றிருக்கின்றார். அவர் தான் ராவணனுக்கு அருள் செய்தவர் அப்படின்னு சொல்லிட்டு உயிர்களுக்கு இறைவன் அருள் செய்யும் பாங்க வந்து 8வது பாடல்ல சொல்றாரு. அது 9வது பாடல். இது போல திருமாலும் பிரம்மனும் அடிமுடி தேடியும் காணாமல் திரு 5 எழுத்து ஓதி உய்ந்த திறம். அதுதான் முதல் பாடல்ல சொன்னது போலவே இங்கு சொல்றாங்க. பன்றி கோலம் கொண்டு இப்படித்தடம் பயின்று இடப்பானாம் 6 ஆனாமே அப்பறவையின் உருவு கொல ஒன்றிட்டே அம்புசேர் உயர்ந்த பங்கயத்து அவனோதான் ஓதான் அது உணராது உருவினது அடிமுடியும் சென்றிட்டே வந்திப்ப திருக்களம்கொள் பைங்கனின் தேசால் வேறு ஓர் ஆகாரம் தெரிவு செய்தவனது இடம் கன்றுக்கே முன்றிற்கே கலந்து இளம் இறைக்கவும் காலே வாரா மேலே பாய் கழுமல வளநகரே. 9வது பாடல என்ன சொல்றாங்கன்னா, திருமால் பன்றி உருவு எடுத்தும் பூமியை தோன்றினார் அப்படி நமக்கு தெரியும் இல்லைங்களா. பூமியை தோன்றி இறைவனுடைய திரு அடியை பார்க்கணும் அப்படின்ட்டு போயிட்டு இருக்காரு. தாமரை மலர் மேல் இருக்கிற பிரம்மனும் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, மேலே பறந்து அன்னமாக பறந்து போய் இறைவன் திருமுடியை அடைவதற்காக பறந்து போறார். அதனால்தான் ஹம்சம் அப்படின்னு சொன்னா அன்னம்னு அர்த்தம். ஹம்ச அப்படின்னு வந்து அந்த நாமத்தை உச்சரிக்கும் போது பிரம்மாவுடைய திருவருள் பெறலாம் அப்படின்ட்டு சிவமகாபுராணம் சொல்லுது. இப்போ பன்றி கோலம் கொண்டு இப்படித்தடம் பயின்று இடப்பானாம் 6 காணாமே. இப்படி வந்து பன்றி உருவம் கொண்டு பூமியை கிளந்து கொண்டே வந்து இறந்து கொண்டே திருமால் செல்கின்றார். ஆனா இறைவனை காணும் வழி அறியவில்லை. அதே போல வந்து பங்கயமாகிய தாமரையில விளங்குகின்ற பிரம்மா வந்து அவன் வந்து வேதத்தையும் அறிந்தவன் இல்லையா. வேதத்தை கொண்டுதான் உயிர்களே படைக்கின்றவர். ஆனா உண்மை பொருளாகிய சிவபெருமானை உணரவில்லை. அதுதான் காரணம். இதுக்கு காரணம் எல்லாம் சொல்லப்படுகின்றதுன்னா, திருமாலுடைய உந்தியிலிருந்து தோன்றியவர் பிரம்மன். உந்தியில் தோன்றிய மலரில் இருந்து தோன்றியதுனால இந்த திருமாலை மால் இல்லையா, அந்த மயக்கம் பொருந்தியதாலதான் இவருக்கும் அது உணரவில்லை. இப்ப வேதத்திலிருந்து உயிர்களை படைத்தாலும் இவர் உணராம இருக்கின்றார். இறைவன் திருவுருளாலதான் உணர்கின்றார்கள். அப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த படித்தடம் ஆகிய இந்த பூமியை இடந்து கொண்டு திருமால் செல்கின்றார். இடப்பானாம தோண்டுகிட்டே போயிட்டு இருக்காரு. தான் மேலே பறவையாக, அப்ப மேல பவனன்றதால ஒரு பறவை உருவெடுத்து அன்ன உருவெடுத்து வெண்மையான அந்த அன்ன உருவம் எடுத்து மேலே பறந்து கொண்டே பிரம்மா செல்கின்றார். இப்படி இருந்தாலும் 2 பேராலும் பார்க்க முடியல. அது உணராது உருவினது அடிமுடியும் சென்றிட்டே வந்திப்ப. அப்ப இறைவனுடைய அந்த ஜோதி ஸ்தம்பமாய், ஏதாவது தானுன்னு சொல்லுவாங்க, உலகும் வந்து என்ன, உலகம் பொருந்தி இருக்கும்படி ஒளிப்பிழம்பாக இறைவன் ஜோதி ஸ்தம்பமாக தோன்றி இருக்கின்றார். அவருடைய அடியையும் முடியையும் காண முடியல. காண முடியாம என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய திருநாமம் போற்றி வந்திப்பன போற்றி வணங்குகின்றார்கள். இறைவனுடைய அருள்நாமம் ஆகிய நமசிவாய மந்திரத்தை அவர் ஓதி உணர, வேதங்களை ஓதியும் ஓத இறைவனை உணர முடியாதவன் நமசிவாய மந்திரத்தை ஓதி இறைவனை அறிகின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி இவங்க ஓத இறைவன் அருள் செய்தார். அவர்களுக்கு வந்து வெளிப்பட்டு இறைவன் வந்து ஞானத்தை தந்தருளுகின்றார், உருவை காட்டி அருளுகின்றார் அப்படின்னு சொல்றோம். அப்படிப்பட்ட அந்த இறைவன் வந்து வீற்றிருக்கின்ற இடம் எப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்றிலில், அதாவது அந்த ஊருடைய பெருமை எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு வீட்டிலையும் வந்து வீட்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொன்னா, கன்றுகள் நிறைய வந்து ஆணினங்கள் கட்டியிருக்காங்க இல்லையா. அந்த காலத்துல செல்வம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து
ஆண் ஏருக்கள் தான். கால்நடைகள் எந்த அளவுக்கு ஒரு நாட்டுல இருக்கோ அதுதான் வந்து செல்வ மிகுதியான நாடாக கொள்ளப்படும். இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லயும் என்ன பண்றாங்கன்னா, முன்றில்னா இல் முன் எடுத்துக்கணும், வீட்டோட முன்னாடி முற்றத்துல அப்படின்னு கொள்ளலாம். அப்ப வந்து அந்த இடத்துல எல்லாத்துலயும் வந்து கன்றுகள் கட்டப்பட்டிருக்கு. அந்த கன்றுகள் இருக்கிறதுனால வந்து எல்லா வீட்லயும் வளங்கள் நிறைந்ததாக இருக்கின்றது. அப்ப அந்த கன்றுகள் நிறைந்திருக்கிறதுனால அந்த அந்த பாலும் வந்து குடித்து மக்கள் எப்படி இருக்காங்க, வளம் பொருந்தியவர்களாக விளங்குகின்றார்கள் சொல்லிட்டு இந்த சீர்காழியோட சிறப்பும் வந்து சொல்றாங்க. அந்த சீர்காழியோட சிறப்பு என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீர் வளம் மிகுந்ததாக இருக்கின்றது. இப்போ கால்நடைகள் அதிகமா இருக்குன்னு சொன்னோம். அதனால மக்கள் வந்து செல்வமுடையவர்களாக இருக்கின்றார்கள். சிறப்பு நோய் இல்லாம நல்ல போஷாக்கு மிகுந்த உணவு சாப்பிட்டவங்களா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த நீர் வளம் சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, நிறைய நீர் வந்து கால்வாய்கள் வழியே பாய்ந்து வயலை வந்து செழுமையாக்குது. இப்போ இந்த வாய்க்கால்கள்ல வந்து நீர் மிகுதியா வந்து வயல்ல பாய்கின்ற பெருமை உடையதாக கழுமலை வளநகர் விளங்குகின்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீர் வளமும் மிகுதியாக விளங்குகின்றதுன்னு சீர்காழியோட பெருமையை வந்து சொல்றாங்க. 10வது பாடல். 10வது பாடல் எப்பவும் போலவே வந்து இந்த சமணர்களும் இந்த புத்தர்களும் ஆகியவர்கள் அது வந்து அவர்கள் சொல்கின்ற அந்த சொற்கள் வந்து உண்மை பொருளை கொண்டது அல்ல, அதனால அதை பின்பற்றவும் கருதவும் வேண்டாம் அப்படின்றத வந்து சொல்லி, காரணம் என்னன்னா எதற்காக 10வது பாடலை வைக்கிறாங்கன்னா, அந்த பொய் சமயங்கள் அழிக்கப்படணும், சைவ சமயம் நிலை நிறுத்தப்படணும்ன்ற காரணத்துக்காக தான் திரு அவதாரம் செய்த நம்ம ஞான சம்பந்த பிள்ளையார். அதனால அந்த அவதாரம் செய்த அருள் நோக்கத்தை வந்து உறுதிப்படுத்துமாறு ஒவ்வொரு 10வது பாடலையும் இதை வைத்தருளுகின்றார். சமணர்களும் புத்தர்களும் ஆகிய அந்த சமயங்கள் அழியும்படியும் சைவம் விளங்கும்படியும் 10வது பாடல் அமைஞ்சிருக்கு. தட்டு இட்டே முட்டிக்கை தடுக்கு இடுக்கி நின்று உணா தாமே பேணாதே நாளும் சமனொடும் உழல்பவனும் இட்டத்தால் அத்தம்தான் இது அன்று அது என்று நின்றவர்க்கு ஏழாமை வா ஏது சொல் இலைமலி மருதம் பூ புட்டத்தே அட்டிட்டு புதைக்கும் மெய்கொள் புத்தரும் போல்வார்தாம் ஓராமே போய் புணர்வு செய்தவனது இடம் தட்டி கால் வெட்டி தீம் கரும்பு தந்த பைம்புணல் காலே வாரா மேலேபாய் கழுமல வளநகரே அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த சமணர்கள் புத்தர்கள் அப்படின்னு சொன்னா அந்த சமணர்கள் புத்தர்களாலும் அறிய முடியாத பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவர்களுடைய அவங்களோட அறிவாலையும் அவங்களோட நூல்களாலையும் அடைய முடியாதவனாக ஒப்பில்லாதவனாக இறைவன் விளங்குகின்றார் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி இட்டே, அதாவது என்னன்னா அவங்க சமணர்களை பத்தி முதல்ல சொல்றாங்க. தட்டு இட்டே முட்டிக்கை தடுக்கு இடுக்கி அப்படின்னு சொல்லிட்டு மண்டை கையில வச்சுட்டு அதுலதான் உணவை ஏற்று சாப்பிடுவாங்க. அதுவும் நின்றுட்டே சாப்பிடுவாங்க. அந்த கை முட்டியில இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா தடுக்கு இடுக்கி கொண்டு கீழே உட்கார மாட்டாங்க, தடுக்கு போட்டுதான் உட்காருவாங்க. அந்த தடுக்கு எப்பவுமே கையில வச்சுக்கிட்டே சுட்டுவாங்க. அந்த தடுக்கை கையில இடுக்கி கொண்டே நின்று உண்ணும் சமணர்கள், நிறைய பதிகத்துல வரும் நின்று உண்ணும் சமணர்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படிப்பட்டவங்க அதாவது தாம் ஒன்றையும் பேணாதவர்கள் போல நாளும் சமன் கொள்கையோடு சுற்றுபவர்கள். அதாவது என்ன அப்படின்னு சொன்னா கொல்லாமை அப்படின்ற அந்த ஒரு கருத்து தான் தான் கொண்டிருக்கிறதாக நினைச்சு ஆனா அறமில்லாத செயல்களை செய்பவர்கள். அந்த உயிர்கள்லாம் செத்துடும் சொல்லிதான் நடக்கும் போதும் என்ன பண்ணாங்க, கையில மயிர்பீலி வச்சுட்டு அதால சுத்தம் செய்து கொண்டே நடப்பார்கள். உட்காரும் போதும் தடுக்கையிட்டுதான். ஆனா என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய உடலை கூட சுத்தம் பண்ணாம வச்சிருக்காங்க. அது போல மாசு மிகுந்த உடலையும் மனத்தையும் கொண்டவர்களாக சமணர்கள் வந்து விளங்குகின்றார்கள். அது மட்டும் இல்லாம இந்த புத்தர்கள் அவர்கள் எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவங்களோட விருப்பப்படி அது என்றும் அது அன்று அதுதான் என்றும் கேட்பவர்க்கு பொருந்தாமல் வாயில் வந்தபடி ஒரு நிலையான கருத்தை வச்சிட்டு இருக்காம வந்தவங்களுக்கு ஒரு தெளிவான பதில் சொல்லாம உண்டுன்னு உண்டு இல்லைன்னு ரெண்டும் சொல்லுவாங்க. ஒரு விஷயம் கேட்டா இல்லைன்னா இருக்குன்னு தான் சொல்லணும். ரெண்டுமே சொல்லுவாங்க. வாயில் வந்தபடி கூறுபவர்கள் புத்தர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மொழி நிலையில்லாத மொழியை வந்து கேட்க வேணாம் அப்படின்னு சொல்றாங்க.
அதாவது அத்தம் தான் இது அன்று அது என்று நின்றவர்க்கு ஏயாமே, அதாவது கேட்கறவங்களுக்கு பொருத்தம் இல்லாமல் வாய் எய்து சொல்ல, வாய் சொன்னபடி என்னென்ன தோணுதோ அதெல்லாம் சொல்கின்ற அந்த புத்தர்கள். அந்த புத்தர்கள் அது மட்டும் இல்லாம அப்படின்னு சொன்னா, இலைமலி மருத பூங்குட்டத்தே அட்டிட்டு புதைக்கும் மெய்கொள் புத்தரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மருதப்பூ இருக்கு இல்லையா, அதை வந்து அரைத்து பின்பக்கத்தை பூசி உடலை மறைக்கின்றவர்களாம். அது மாதிரி தன்மை உடைய புத்தர்கள். அவங்களும் வந்து என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கெல்லாம் வந்து ஆராயாமல் விளங்குபவர், எது உண்மைன்னு ஆராயாமல் விளங்குபவர்கள். அவர்களுடைய 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 சூழ்ச்சியெல்லாம் அட்டாமல் அதை வந்து அதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவனாக இறைவன் விளங்குகின்றார். அப்படிப்பட்டவர்களால் உணர முடியாதவனாக சிவபரம்பொருள் விளங்குகின்றார். அவர் எங்க இருக்காருன்னா சீர்காழியில இருக்கிறாரு. அது எப்படிப்பட்ட பெருமை பொருந்தியதுன்னா, அந்த இடம் எப்படிப்பட்டனா, கட்டி கால் வெட்டி தீங்கரும்பு தந்த பைம்புணல் காலே வாரா மேலே பாய் கழுமல வள நகரே அப்படின்னு சொல்லிட்டு, கரும்பு இருக்குங்களா, அதை வந்து அறுவடை செய்யும் போது அடியில வெட்டுறாங்க. இப்ப என்ன ஆகுதுன்னா, அது நல்ல முற்றிய கரும்பா செழுமையா இருக்கான். அதனால அந்த கரும்புல இருந்து சாறு ஒழுகுதான், நிறைய ஒழுகி அப்படியே ஆறு போல மிகுந்து இருக்கின்றது. அது கால்வாய் வழி பாய்ந்து, அப்ப அந்த எல்லா நீருமே என்ன இருக்கா, அந்த அந்த வாசம் கமழ்கின்றதாக, அந்த ஈமை நிறைந்ததாக விளங்குகின்ற வளமுடையதாக விளங்குகின்றது சீர்காழி பதின்னு சொல்லிட்டு, அந்த நில வளம், அந்த கரும்பு வந்து செழிப்பா விளங்குது, இந்த நீர் மிகுதியாக வாய்க்கால்ல இருக்கு அப்படின்ட்டு நிலவளமும் நீர் வளமும் சொல்றாங்க. மக்கள் வந்து இந்த பொய்யர்களாகிய சமணர்கள் புத்தர்கள் வழி நிற்காம இருக்கிறாங்க. அவர்களால் அறியப்படாமல் விளங்குகின்ற சிவபெருமான் உரைகின்ற தலம் வந்து அப்படின்ட்டு சீர்காழியோட பெருமை சொல்றாங்க. 11வது பாடல், 5 நிமிஷம். கஞ்சத்தேன் உண்டிட்டே கழித்து வண்டு சண்பக காணே தேனே போராறும் கழுமல நகர் இறையை தஞ்சை சார் சண்பைகோன் சமைத்த நல் கலைத்துறை தாமே போல்வார் தேன்னேர் ஆர்தமிழ் விரகன் மொழிகள் எஞ்ச தேய்வு இன்றிக்கே இமைத்து இசைத்து அமைத்த கொண்டு ஏழே ஏழே நாலே மூன்று இயலிசை இசை இயல்பா வஞ்சத்து ஏய்வு இன்றிக்கே மனம் கொல பயிற்றுவோர் மார்பே சேர்வாள் வானோர் சீர் மதிமுதல் மடமரனே அப்படின்னு சொல்லிட்டு, எப்பவுமே ஒரு பதிகம் நான் சொல்லும் பொழுது ஒவ்வொரு பதத்துக்கும் பொருள் சொல்லிதான் சொல்லுவேன். இதுக்கு கண்டிப்பா அப்படின்னா ஒரு 3 மணி நேரம், இல்லைன்னா குறைஞ்சது 2 மணி நேரம் ஆகும். அதனால வந்து அந்த நேரம் இல்லாத காரணத்தால ஒரு திரண்ட கருத்தை அப்படியே சொல்லிட்டு இருக்கேன். இறைவன் திருவருள். அதாவது கழுமலத்தில் வீற்றிருக்கின்ற அந்த இறைவன், அத்தகைய இறைவனை வணங்குகின்ற இந்த பதிகத்தால போற்றி அருளுகின்ற திருஞான சம்பந்த பெருமான் சொன்ன இந்த மொழிகளை வந்து இசையோடு இசைக்க வேண்டும். அதுவும் எப்படின்னு சொன்னா, குறைவின்றி மனம் கொல, உள்ளத்தில் இது பொருள் உணர்ந்ததுனால இறைவன் திருவடி மேல பக்தி கொண்டு இதனை வந்து ஓத வேண்டும். அப்படி ஓதுனா அவங்களுடைய மார்பை வந்து அவங்க எப்படின்னா, உங்களோட மார்பை திருமகள் சேர்வாள் அப்படின்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, விஷ்ணுபதி போல விளங்குவார்கள். விஷ்ணுபதியோட மார்புலதான் வந்து மகாலட்சுமி திருமகள் இருப்பாங்க. இப்போ இப்படிப்பட்டவங்களுடைய இல்லத்தில் அப்படி வச்சுக்கலாம், இல்லைன்னா இல்லத்தில் வந்து திருமகள் என்றும் நிலைத்து நிறைந்து இருப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, கஞ்சத்தேன் உண்டிட்டே கழித்து வந்து சண்பக காணே தேனே போராறும் கழுமல நகர். இந்த கழுமல நகரோட பெருமை நம்ம நிறைய சொல்லிட்டே வரோம். இப்ப எப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, தாமரையில் உள்ள அந்த தேனை வந்து வண்டுகள் குடிக்கின்றதாம். அது குடிக்கிறது மட்டும் இல்லாம குடித்துட்டு அதுக்கப்புறம் இந்த சண்பக காட்டுல இருக்கிற வண்டோடு அந்த இது குடிச்சிட்டு என்ன பண்ணுதுன்னா, அந்த சண்பக காட்டுல இருக்கிற அந்த வண்டினங்களோடு சண்டை போடுதான். அது மாதிரி நிறைந்து அந்த பொயில்கள் நிறைஞ்சிருக்கு, வண்டினங்கள்லாம் நிறைஞ்சி இருக்கின்ற வளமுடையதாக கழுமல நகர் விளங்குகின்றது. அத்தகைய கழுமலத்தில் விளங்குகின்ற இறைவனை தஞ்சை சார் சண்பை கோன், இந்த சண்பை அப்படின்றது 12 பேர்ல சிறப்பு பொருந்தியது. அந்த சண்பை கோன் ஆகிய திருஞான சம்பந்த பெருமான் சமைத்த நல் கலைத்துறை, இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது கலைத்துறை மீது நிறைந்ததாக இந்த வந்து பதிகங்கள் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க.
இந்த இந்த பதியங்கள் தாமே போல்வார் தேநேர் தமிழ், இதை வந்து தேன் போல இனிமையாகவும் வன் தமிழ் சிறந்த வளர்ந்த தமிழ் சொற்களும் தெய்வீக தன்மையும் நிறைந்த இந்த தமிழ் மொழியிலே வந்து திருஞான சம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். இந்த தமிழ் விரகன் திருஞான சம்பந்த பெருமானுடைய இந்த மொழிகள் வந்து எஞ்ச தேவு இன்றிக்கே இமைத்து இசைத்து அமைத்து கொண்டு இதை உளம் கொள்ள இசையோடு பாடுனா அது என்ன ஆகும்னா 7 7 4 3 இயலிசை இசை இயல்பா வஞ்சத்து ஏய்வு இன்றிக்கே மனம் கொல பயிற்றுவோர் மார்பே சேர்வாள் வானோர் சீர் மதி முதல் மடவரலே அப்படின்னு சொல்லிட்டு குறைவின்றி இந்த அதாவது தேனுக்கு ஒப்பான தமிழ் மொழி, அந்த தமிழ் மொழியை கற்றிட்ட அந்த ஞான சம்பந்தம் தமிழ் விரகராகி ஞான சம்பந்த சொற்களை குறைவின்றி பொருள் புரிந்து பக்தியோடு இசையோடு பாடியவர்கள் 7 7 4 3 இயல் இசை இசை இயல்பானா 21 பன்முறை இருக்கு. அந்த பன்முறைக்கு ஏய பொருந்தி பாடக்கூடியதாக அமைந்திருக்கின்ற இந்த பதிகத்தை பாடினா வானோசீர் மதி முதல் மடவர், இப்படி யார் பாடுறாங்களோ அவங்களுடைய அந்த மார்பினை வந்து தேவர் உலகத்தில் எப்போது வீற்றிருக்கின்ற மதி போன்ற நெற்றியினை உடைய திருமகள் வந்து அவங்க பதிகத்தை பாடுறவங்களுடைய உள்ளத்தில் வாசம் செய்வாள். அந்த திருன்றது அவங்கள்ட்ட நிலைச்சி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல சிறப்பு மிகுந்தது கலைத்துறை. என்ன இந்த பதிகத்தோட சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேதங்கள் அப்படின்னா என்னன்னா அந்த கலைகள் நிறைந்ததுதான் வேதங்கள். இப்ப வந்து சொல்லுவாங்க சுந்தரமூர்த்தி நாயனாரை குறிப்பிடும் போதும் இந்த கலை தலைவன், இந்த கலைத்துறையோட தலைவன் சொல்லிட்டு. ஏன்னா இந்த வேதங்கள்ல இருக்கின்ற அந்த கலைகள் அதை அமைத்து அவர் வந்து பதிகங்கள் பாடுவார். அது போல அந்த கலைகள் நிறைந்ததாக இந்த பதிகம் இருக்கு. அதனால இதை ஓதுனாலே இந்த வேதம் ஓதிய அந்த பெருமையும் நன்மையும் நம்ம சேரும். திருவாகிய செல்வம், இது வந்து வெறும் திருமகளுடைய செல்வம் மட்டும் இல்லாம திருஞான சம்பந்த பெருமானுடைய அருள்மொழின்றதுனால அந்த ஞானத்துவம் நம்மளை வந்து எய்தும் அப்படின்னு சொல்லிட்டு நேரமாயிடுச்சு. இறைவன் திருவுருளால இந்த அளவுக்கு சிந்திக்க பெற்றோம். நடுவுல நடந்த அந்த தாமதுக்கும் தொழில்நுட்ப கோளாறுக்காகவும் மன்னிப்பு கேட்கின்றேன். கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.